ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முகல்ஸ் எம்பையர்ஸ் என்ன சொல்கிறது 11th ஸ்டாண்டர்டில் முகல்ஸ் எம்பையர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது மெயின் இந்த 7th இருக்குது 11th இருக்குது. அதுக்கடுத்தது வந்து இது வந்து முகல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. பட் கொஞ்சம் வாஸ்ட்டு தான். பட் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஓகே இந்த அக்யூனண்ட் ஒன் செல்ஃப் வித் அப்படின்னா என்னென்னா கீழ்கண்டவற்றிலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் முகல் ரூலர்ஸ் இன் இந்தியா, உமாயூனோட இன்னெபிலிட்டி டு சஸ்டெயின் த ரூல் லீடிங் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர் டைனஸ்டி அண்ட் ஷேர்ஷா வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து அந்த சர் டைனஸ்டியோட அவர் வந்து கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருப்பார். அப்போ உமாயூனோட இன்னெபிலிட்டியை வந்து நம்ம அதில் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஷேர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் என்ன, அக்பர் எப்படி வந்து கன்சாலிடேட் பண்ணார் முகல் ரூலை, அதே மாதிரி அக்பரோட ரிலீஜியன் அண்ட் ராஜ்புட் பாலிசி என்னென்ன, ஜஹாங்கீரோட ரூலோட முக்கியத்துவம் என்ன, ஷாஜஹானோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு, அவுரங்கசீப்போட மிலிட்ரி கான்குவஸ்ட்டு, அதே மாதிரி அண்ட் இஸ் ருனியஸ் ராஜ்புட் அண்ட் டெக்கன் பாலிசி அண்ட் இஸ் வார் அகெயின்ஸ்ட் த மராத்தாஸ், இது எல்லாத்தையுமே அது சொல்லுது. அதே மாதிரி இந்தியா டியூரிங் முகல் ரூலர் டெவலப்மெண்ட் இன் லிட்ரேச்சர், பெயிண்டிங், மியூசிக், ஆர்கிடெக்சர், பக்தி மூமெண்ட், சூஃபிசம், ஸ்ப்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம், ட்ரேடு, காமர்ஸு, இண்டஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்ஸ், இது எல்லாத்த பற்றி நம்ம இதிலேருந்து படிக்க போகிறோம். ஓகே, இந்தியா பார்த்தோன்னா இந்தியாவில் ஹேட் பீன் இன்வேடட் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் செவரல் டைம்ஸ் ஓவர் த செஞ்சுரி. இந்த இந்தியாவோட நார்த் வெஸ்ட் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நிறைய பலதரப்பட்ட முதல்ல பிகினிங் வித் அலெக்சாண்டரில் வந்து இதை வந்து படையெடுக்க ஸ்டார்ட் பண்ணார். வேரியஸ் பார்ட் ஆஃப் த நார்த் இந்தியா ஹாஸ் பின் ரூல்டு பை ஃபாரின் லைக்ஸ் அதாவது இந்த நார்த் இந்தியா பகுதியே பார்த்தோன்னா நிறைய வந்து வெளிநாட்டு ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா இண்டோ கிரீக்ஸு, சாக்காஸ், குஷானாஸ் அண்ட் ஆப்கான்ஸ், இவங்க எல்லாருமே அதை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த முகல்ஸ் வந்து பார்த்தோன்னா வழித்தோன்றல் ஃப்ரம் த மொங்கோல் ஜெங்கிஸ் கான் அண்ட் டர்க் டைமூரோட வழித்தோன்றல்கள் தான் யாருன்னா முகல்ஸ் அப்படின்னு சொல்ல டிசெண்டன்ட்னா வழித்தோன்றல். இவங்க தான் பார்த்தோன்னா இந்த இந்தியாவில் ஒரு எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இது பார்த்தோன்னா மோர் தென் 3 centuries 300 years வந்து பார்த்தோன்னா இது வந்து நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் தே ஹேவ் ரிமெம்பர் நாட் அஸ் ரூலர்ஸ் ஆஃப் ஃபாரின் ஒரிஜின். அவங்க வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து ரூல் பண்ணாங்கன்ற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து பார்த்தோன்னா பட் ஆஸ் இண்டிஜினியஸ் இந்தியன் டைனஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இண்டிஜினா உள்நாட்டில் இருக்கிற ஒரு இந்தியன் டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாபர் தான் பார்த்தோன்னா ஃபவுண்ட் பண்ணாங்க முகல் எம்பையரை. இவர் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா 1526 ஆஃப்டர் த பாபர் டிஃபீட் இப்ராஹிம் லோடி இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து 1526 வந்து பாபர் தான் வந்து முகல் எம்பையரை இந்தியாவில் வந்து ஃபவுண்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இந்த நியூ எப்போச்சுன்னா சகாப்தம் அண்ட் நியூ எம்பையர் ஆஃப் தி இந்தியா வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 300 years வந்து இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இயர்னா 1526 to 1857 வரைக்கும். ஓகேவா. 6 மேஜர் ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை வந்து ரூல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எத்தோன்னா பாபரோட பையன் ஹுமாயூனோட பையன் அக்பரோட பையன் ஜஹாங்கீரோட பையன் வந்து ஷாஜஹானோட பையன் வந்து அவுரங்கசீப். இவங்க எல்லாரும் தான் வந்து கிரேட் முகல் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 6 ரூலர்ஸ் சொல்கிறாங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அப்புறம் அவுரங்கசீப், மொத்தம் 6 ரூலர்ஸை வந்து கிரேட் முகல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து சொன்னாங்க இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு வழித்தடத்தை வந்து பதிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த எம்பையர் டிக்ளைன்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் 1707 வந்து அவுரங்கசீப் வந்து இறந்துருப்பார். இதுக்கப்புறம் வந்து அந்த எம்பையரே அப்படியே டிக்ளைன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த எம்பையர் ஃபார்ம்லி எண்ட் அண்ட் செஞ்சுரி அண்ட் அண்ட் ஆஃப் லேட்டர் வென் த பவர் பாஸ்டு டு த பிரிட்டிஷ் க்ரௌன் ஆஃப்டர் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1856. என்ன சொல்கிறாங்கன்னா எம்பையர் வந்து என்ன சொல்கிறாங்க
அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி அண்ட் ஆஃப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா ஒரு கரெக்டாக வந்து பவர் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போனா கிரேட் ரிவால்ட் 1857 வந்திருக்கோம்ல, அதுக்கப்புறம் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்லேருந்து பிரிட்டிஷ் க்ரௌன் ரூலுக்கு மாற்றிருப்பாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அட் த ஹைட் ஆஃப் இட்ஸ் பவர் த முகல் எம்பையர் ஸ்ட்ரெச்ட் ஃப்ரம் இதில் அவங்களுடைய உச்சக்கட்டத்தில் முகல் எம்பையரோட அதோட உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது அதோட பவுண்ட்ரிஸ் என்னென்னதுன்னா ஆப்கான் டு பெங்கால் ஃப்ரம் காஷ்மீர் டு த டவுன் தமிழ் ரீஜன் இந்த சவுத் வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முகல் ரூலர்ஸ் கிரியேட்டட் ஏ யூனிஃபார்ம் ஒரு என்ன சொல்கிறது யூனிஃபார்ம்னா ஒரு சீரான தன்மை சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் த என்டையர் கண்ட்ரி. இவர் தான் பார்த்தா மையப்படுத்த அரசியலை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே யூனிஃபார்ம் ஒரு சமமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க என்டையர் கண்ட்ரிக்கும். The Mughals, especially Akbar, created a policy integrating Hindus and Muslim into a unified nation. இதில் அக்பர் தான் பார்த்தோன்னா இந்துஸையும் முஸ்லீமையும் ஒருங்கிணைச்சு அதான பாலிசியும் க்ரியேட் பண்ணி ஒரு யூனிஃபைடு ஒரு ஒற்றுமையான நேஷனை வந்து ஒருங்கிணைந்த நாடாக வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்கையிங் ஏ காம்போசிட் நேஷ்னல் ஐடென்டி அது என்ன சொல்கிறது அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒருங்கிணைத்த கூட்டமான ஒரு இதுவாக வந்து கொண்டு வந்தாங்க. இன் அடிஷன் த முகல்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கிரேட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் விச் ஹஸ் பின் என்ரிச் இன் இந்தியா. என்ன சொல்கிறது இந்தியாவை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது நியூ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சர் அண்ட் ஒரு இதுவாக ஒன்று என்ரிச்சு இந்தியாவாக வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஹருதீன் முகமது பாபர் 1526 to 1530 வரைக்கும் ரூல் பண்ணார். பாபர் இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முகல் இன் இந்தியா. என்ன சொல்கிறது த ரேஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சுப்ரிமசி இன் சென்ட்ரல் ஏஷியா அமாங்ஸ்ட் த உஸ்பெகீஸ் டர்க்கிஷோட எத்னிக் இனக்குழுன்னா Tathnic ethnic group and Safavids, the member of the dynasty that ruled Iran. இவங்க யார் ஆதரிச்சாங்கன்னா அது ஷியா இஸ்லாம்ஸை வந்து ஆதரித்தாங்க. அண்ட் த ஓட்டமான் டர்க்ஸ் பீப்புள் ப்ராக்டிஸிங் சன்னி முஸ்லிம்ஸ் ஃபோர்ஸ்ட். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சுப்ரமசி என்னென்னா பொலிட்டிக்கல் மேலாதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் யார் யாருக்கு இடையில் இருந்ததுன்னா உஸ்பெகிஸ் பார்த்தோன்னா டர்க்கிஷோட எத்னிக் குரூப்பும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சஃபாவிட்ஸ் த மெம்பர் ஆஃப் த டைனஸ்டி தட் ரூல் ஈரான் பேட்டர்னைசிங் ஷியா முஸ்லீம். அதுக்கப்புறம் அண்ட் த ஓட்டமான் டர்க் பீப்புள் ப்ராக்டிஸிங் சன்னி இஸ்லாம். இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு போட்டி வந்து அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் நிலவச்சுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா ஜஹருதீன் முகமது பாபர் இவர் தான் பார்த்தோன்னா த ரூலர் ஆஃப் சாமர்கண்டோட ரூலர். சாமர்கண்ட் இதுக்கு முன்னே நம்ம படிச்சிருக்கோம்ல ஜங்கிஸ்கான் அவரோட தலைமையிலலாம் இருந்தது. அதே மாதிரி தைமூர் இவர் தான் வந்து பார்த்தோன்னா த ரூலர் ஆஃப் சாமர்கண்ட் டு சீக் இஸ் கெரியர் ப்ராஸ்பெக்டிவ் எல்ஸ்வேர். இவர் பார்த்தோன்னா இவருடைய வாழ்க்கை தேவைக்காக வேறு இடத்த நோக்கி பயணம் பண்ணார். ஹிஸ்டாரிக்கலி த ட்ரேட் கான்டாக்ட் பை கண்ட்ரீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா த்ரூ த சில்க் ரோட் வித் இந்தியா அண்ட் ப்ரொவைட் த ரிக்வயர்ட் நாலேஜ் அபவுட் த கண்ட்ரி தே வேர் இன்ட்ரெஸ்டட் இன். இப்போ ஜஹருதீன் முகமது பாபருக்கு வந்து பார்த்தோன்னா அவர் தான் ரூலர் ஆஃப் சமர்கண்ட். இவருக்கு வந்து பார்த்தோன்னா இதையே ரூல் பண்ணிகிட்டு இருந்தால் பத்தாதில்ல, நம்ம இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு பெரிய ரூலர் ஆகணும், ஒரு பெரிய நாட்டையே வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததில்ல. அதனால் அவர் என்ன பண்ணார் வேறு எதனா ஒரு இடம் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு ட்ரேட் கான்டாக்ட் வந்து இருந்தது. எதுக்குன்னா சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் அதே மாதிரி சில்க் ரூட் வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ட்ரேட் நடந்துகிட்டே இருந்தது. அது மூலிமா வந்து அவருக்கு வந்து இந்தியாவை பற்றின ஒரு நாலேஜும் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு வந்து இருந்தது. பாபர் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்தது ஆஃப் ட்ரீம் ரிப்பீட்டிங் வாட் தைமூர் ஹேட் டன் எ செஞ்சுரி அண்ட் எ குவார்ட்டர் இயர்லியர் சக்சீசர் இன் ஃபவுண்டிங் த முகல் கிங்டம்.
with Delhi as capital in 1526 in the wake of the political disintegration of the Delhi Sultanate. தைமூரும் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தைமூர் என்ன பண்ணாரோ அதையும் மறுபடியும் பாபர் பண்ணணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அது இவர் பண்ணணுன்ற ஆசை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. செஞ்சுரி அண்ட் குவார்ட்டர் இயர்லி அவர் என்ன பண்ணார், அதை ஃபவுண்ட் பண்ணி அதை வெற்றி பட்டு அதை முகல் கிங்டம் வந்து டெல்லியை வந்து கேபிட்டலாக வச்சு பாபர் வரைச்ச கேபிட்டல் என்ன டெல்லி தான். டெல்லியை கேபிட்டலாக வச்சு 1526 வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். இது அப்போ இது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னா டெல்லி சுல்தானேட்டில் அப்போ இருந்த பொலிட்டிக்கல் டிஸ்இன்டெக்ரேஷனை சிதிவுற்றிருந்தது. பொலிட்டிக்கலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் அது வந்து சிதிவுற்றிருந்தது. அதை சரி பண்ணுறதுக்காக வந்து அவர் அப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாபர் பார்த்தோன்னா a boy with 11 inherited the throne of Samarkand, now a city in Uzbekistan. பாபருக்கு பார்த்தோன்னா 11 வயசு இருக்கும் போது அவருக்கு வந்து மரபுரிமை சொத்தாக வந்து இந்த சாமர்கண்டுன்ற இடம் த்ரோன் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். அதுதான் வந்து இப்போ வந்து நியூயாக இருக்க உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க அப்பா கிட்டேருந்து அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் தேட் வேர் எனிமீஸ் ஆல் அரவுண்ட் ஹிம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரை சுற்றி மொத்தமே எனிமீஸ் தான் இருந்தாங்க. இ லாஸ்ட் இஸ் த்ரோன் பட் சூன் ரீக்ளைம்ட் இட். அவர் வந்து அந்த த்ரோன் வந்து அவர் இழந்துட்டாலும் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அதை அவர் வந்து மறுபடியும் வந்து திரும்ப கைப்பற்றுறாரு. பட் சூன் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு த பவர் ஆஃப் த பவர்ஃபுல் சாஃபிட் டைனஸ்டி இன் ஈரான் அண்ட் உஸ்பெகிஸ் இன் சென்ட்ரல் ஏஷியா. இவங்க இது பண்ணி நம்மளால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவ முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா ஷுட் ரேதர் டேர்ன் டு த சவுத் ஈஸ்ட் டுவர்ட் இந்தியா. இப்போ சென்ட்ரல் ஏஷியா இருக்குன்னா அதுக்கு வந்து இது வந்து சவுத் ஈஸ்ட்டு தானே, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத். என்ன சொன்னால் இந்த சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்து அவர் வந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு வந்து வராரு, டுவர்ட் இந்தியாவுக்கு வந்து டு பில்ட் எம்பையர் ஆன் இஸ் ஓன். அவரே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எம்பையரை தனக்கு தானே வந்து கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஏ டைமூரித் பாபர் ஆட் அன் ஐ ஆன் த பஞ்சாப். இவர் பார்த்தோன்னா ஒரு டைமூரின் வம்சத்தை சேர்ந்தவர்ன்றதுனால பாபருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்சாப் வந்து இந்த எட்ஜில் தானே இருக்குது. இந்த பஞ்சாப் மேலே அவருக்கு ஒரு கண் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பார்ட் ஆஃப் த டைமூர் பொசிஷன். அந்த டைமில் வந்து டைமூர் வந்து அது வந்து ஆளுமைக்குள்ளே இருந்த ஒரு இடம் தான் வந்து பஞ்சாப். அது மேலேயே வந்து பாபருக்கு ஒரு கண் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பிட்வீன் 1519 to 1524 பார்த்தோன்னா அவர் வந்து பெஹரா மேலே வந்து படையெடுத்தார். சையல்கோட் லாகூர் மேலே படையெடுத்து ஷோட் டிஃபனைட் இன்டென்ஷன் டு கான்கர் இந்துஸ்தான். அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு உறுதியான எண்ணம் வந்து இருக்குது, இந்துஸ்தானை வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஷோ பண்ணாருன்னு சொல்கிறாங்க. வேர் த பொலிட்டிக்கல் சீன் ஆல்சோ ஃபேவர்ட் இஸ் அட்வென்ச்சர். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிய ஒரு பொலிட்டிக்கல் சூழல் பார்த்தீங்கன்னா இவரோட துணிச்சியான நடவடிக்கை ஒரு ஃபேவராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் கான்கரிங் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, காபூல் கசினியை வந்து இவர் கான்கர் பண்ணதுக்கப்புறம் பாபர் கிராஸ் த இண்டஸ் டு இந்தியா அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் எ ஸ்மால் கிங்டம். இவர் என்ன பண்ணுறாரு, காபூலையும் கசினியும் கான்கர் பண்ணிவிட்டு பாபர் வந்து இண்டஸ் ரிவரை வந்து தாண்டி இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்றாங்க. த டைம் ஃபார் இன்வேடிங் இந்தியா வி ஆல்சோ ரைப் ஆஸ் தேர் இஸ் அ டிஸ்கண்டன்ட் அமாங் த ஆப்கான் அண்ட் ராஜ்புட்ஸ். இவர் வந்து பார்த்தோன்னா இவர் இன்வைட் பண்ணுற டைமில் பார்த்தோன்னா காணம் வந்து கனிந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து அந்த டைம் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக கனிஞ்சிருக்கு. டிஸ்கண்டன்ட்னா ஆப்கான்ஸ்க்கும் ராஜ்புட்க்கும் வந்து ஒரு அதிருப்தியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஸ் Sultan Ibrahim Lodi as the Lodi dynasty was trying to expand his territory. அந்த டைமில் பார்த்தோன்னா ஆப்கான்ஸ்க்கும் ராஜ்புட்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு அதிருப்தி இருந்தது. யார் மேலேனா இப்ராஹிம் லோடி மேலே. லோடி டைனஸ்டி அதில் இருந்து வருது. அவர் தான் என்ன சொல்கிறது லாஸ்ட் சுல்தானே டெல்லி சுல்தானேட்டை. அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணார். அந்த டைமில் வந்து பாபர் ரிசீவ்ட் ஏ எம்பசின்னா என்ன சொல்கிறது தூதுக்குழு ஃப்ரம் தௌலத் கான் லோடி
எ பிரின்சிபல் அப்போனண்ட் ஆஃப் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியோட என்ன சொல்கிறது, ஒரு முழுமையான முதன்மை எதிரியாக இருக்கிற தௌலத் கான் லோடிக்கிட்ட இருந்து பாபருக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, ஒரு அழைப்பு வந்தது, தூது வந்ததுன்னு சொல்கிறான். எம்பசினா தூது. இந்த ரணசங்கா ரூலர் ஆஃப் மேவார் அண்ட் த சீஃப் ஆஃப் ராஜ்புட் கான்ஃபெடரசி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரணசங்கா இவர் தான் பார்த்தோன்னா ரூலர் ஆஃப் மேவாரோட ரூலரு. இந்த ராஜ்புட் இதோட முழுமையான கூட்டமைப்போட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ரணசங்கா ரூலர் ஆஃப் மேவார். வித் எ ப்ளீ டு இன்வேட் இந்தியானா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை எதிராக படையெடுத்து வர வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது வந்து அவர் வந்து அவங்க 2 பேரும் யார், தௌலத் கான் லோடியும் ரணசங்காவும் வந்து பாபருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி அதை வர வைக்கிறார். பாபர் இதை பார்த்துட்டு, ஆடா இதுக்கு தாண்டா நான் காத்துட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி பாபர் வந்து மார்ச் டு இந்தியா. ஃபர்ஸ்ட் டிஃபீட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் தௌலத் கான் லோடி at Lahore. He has gone back on his promise to El Babar. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா, இதெல்லாம் சொல்லி வர வச்சுட்டானுங்களாம். அதை பார்த்தவொடனே தௌலத் கான் தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இவன் ஒட்டா வந்து நம்ம இந்தியாவே ஆக்குபை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து தௌலத் கான் வந்து பேக் அடிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்தவொடனே அவர் வந்து, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு, அப்போ வந்து நீ அதை செய்யலான்னு சொல்லிட்டு பாபர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து தௌலத் கான் லோடியோட ஃபோர்ஸை வந்து முதல்ல வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் எங்கே நடக்குதுன்னா 21 ஏப்ரல் 1526 நடக்குது. இதுதான் வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இந்தியாவில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரீசனாக இருந்தது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் தான். ஓகே. பாபர் தென் டர்ன் டுவர்ட் த லோடி கவர்ன்டு பஞ்சாப். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தௌலத் கான் லோடியை வந்து அவர் வந்து கதை முடிச்சிட்ட பிறகு அவர் வந்து பார்த்தோன்னா லோடி வந்து எந்த இடத்த வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருந்தார், பஞ்சாப் வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பக்கம் அவரோட பார்வை திரும்புதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் செவரல் இன்வேஷன், நிறைய முறை படையெடுத்து இ டிஃபீட்டட் த ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் ஆஃப் இப்ராஹிம் லோடி. ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ்னால் பெரும்படை ஆஃப் இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சு நியூமரிக்கலி எண்ணுங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் வந்து இன்ஃபீரியர் ஆர்மியாக இருக்கிற நம்ம பாபர் வந்து பார்த்தோன்னா பானிபட்டுன்ற ஒரு இடத்துல வந்து இப்ராஹிம் லோடியோட படையை வந்து தோற்கடிக்கிறது. பாபர் வந்து won this battle with the help of the strategic position of his force. பாபர் வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டில் வந்து வின் பண்ணுறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். அப்படின்னு என்னன்னா, திறன்பட வந்து படை வீரர்களை வந்து நிறுத்தி போர் புரிஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வித் இஸ் எஃபெக்டிவ் யூசஸ் ஆஃப் ஆர்டிலரி பார்த்தோன்னா பீரங்கி படை வந்து அந்த டைமில் வந்து பாபர் கிட்ட தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாபர்ஸ் விக்ட்ரி ப்ரொவைட் ஹோப் ஃபார் ஹிம் டு செட்டில் இன் இந்தியா பர்மனெண்ட்லி. இவர் வந்து இந்த வெற்றியை பெற்றதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு தைரியம் வந்தது, செட்டில் ஆகணும், இந்தியாவிலே செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான் சொல்கிறாங்க. பாபர் வந்து பார்த்தோன்னா அட் கான்கர் டெல்லி அண்ட் ஆக்ரா, பட் ஈ ஸ்டில் ஹேட் டு சப்ரஸ் த ராஜ்புட் அண்ட் ஆப்கான்ஸ். இவர் பார்த்தோன்னா டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோன்னா ராஜ்புட்டையும் ஆப்கான்ஸையும் வந்து அடக்க வேண்டிய அவசியம் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ எப்படி இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. நிறைய வந்து ஆள் வச்சுருக்கிற இப்ராஹிம் லோடிலையும் கம்மியாக ஆள் வச்சுருக்க பாபர் எப்படி வின் பண்ணார்னா, இப்ராஹிம் லோடிக்கிட்ட வந்து பார்த்தோன்னா நிறைய யானைப்படைகள் வந்து இருந்தது. யானைப்படை வந்து அவர் வந்து மேக்ஸிமம் வச்சுருந்தார். இவர்கிட்ட இருந்ததே பார்த்திங்கன்னா பீரங்கி படை. பாபர்கிட்ட இருந்தது வந்து பீரங்கி படை. ஒரே ஒரு குண்டு போட்டவுடனே அந்த யானைகள் எல்லாமே பயந்துட்டு அவங்களுடைய படை மேலுமே வந்து பயந்து கத்திட்டு போட்டு அவங்க இது அழிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர்கிட்ட வந்து அந்த பீரங்கின்ற ஒரு விஷயம், அந்த ஆர்டிலரி வந்து இவர்கிட்ட வந்து பாபர்கிட்ட சிறப்பாக இருந்ததுனால தான் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸ் கிட்ட வந்து அதெல்லாம் அவ்வளோ கிடையாது. அந்த டைமில் அவங்க வந்து அந்த கத்தியும் வாள் குதிரை கூட மோஸ்ட்லி கம்மி தான். யானைப்படைக்கு வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருந்தது. இந்த ஆப்கான்ஸ் கிட்ட தான் வந்து குதிரை வந்து அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் வீழ்த்துற அளவுக்கு ஆர்டிலரி அவர்கிட்ட வந்து பீரங்கி படைக்கு வந்து நல்லா இருந்ததுனால வந்து இவர் எல்லாமே சக்ஸஸ் பண்ணவே வந்து முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிலரி அப்படின்னு தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு. ஆர்மி யூனிட் தட் யூஸ் லார்ஜ் கேனன் லைக் வெப்பன். என்ன சொல்கிறது, இப்படி இருக்கும் பார்த்தீங்களா,
இது பக்கம் ஒருத்தர் குண்டு போடுவாங்க, ஒருத்தர் வந்து ஷூட் பற்ற வைப்பாங்க பாருங்கள், நெருப்பு வைப்பாங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டபிள்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர்த்து எடுத்துகிட்டு போக முடியும். அஸ்யூஷுவலி ஆப்ரேட் பை மோர் தென் ஒன் பர்சனால் வந்து ஆப்ரேட் பண்ணும். ஒருத்தர் குண்டு உள்ளே ரவுண்டாக பால் போடணும், இன்னொருத்தர் வந்து பற்ற வைப்பாங்களே அது. கன் பவுடர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்டட் பை சைனீஸ், வாஸ் ஃபவுண்டட் இட்ஸ் வே டு யூரோப் இன் 13th century AD. அப்படின்னா என்னென்னா கன் பவுடரை வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது வந்து சைனீஸ் தான். அடைந்தது டு வே ஃபவுண்ட் இட்ஸ் வே டு யூரோப் இந்த 13th century ADயில் தான் வந்து யூரோப்புக்கு வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் வாஸ் யூஸ்ட் இன் கன்ஸ் அண்ட் கேனன்ஸ் ஃப்ரம் த மிட் 14th century தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா கன்ஸையும் கேனன்ஸ்லேயும் வந்து 14th century தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சொல்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்து நோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்டிலரி பிஃபோர் யூஸ்ட் இன் த வார் பிஃபோர் பாபருக்கு முன்னாடி பார்த்தோன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ஸ்னால் ஆதாரம் பார்த்தோன்னா இல்லை, ஆர்டிலரி வந்து யூஸ் பண்ணுறது வாரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் கன்வா வந்து 1527 வந்து நடந்துச்சு. பாபர் பார்த்தோன்னா டிசைடட் டு டேக் ஆன் ராணசங்கா ஆஃப் சித்தூர். இப்போ இது குழுத்துக்கான எட்டுன்னு நம்ம சொல்லியிருப்போம்ல, ஒருத்தவங்க ராஜ்புட்டோட கூட்டமைப்போட தலைவர்ன்ட்டு அவரையே கிட்ட வந்து இவர் வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற எவன்லாம் இவனை முதல்ல கூப்பிட்டோன்னே போட்டுட்டு ரணசங்கா, தௌலத் கான் லோடி, இப்ராஹிம் லோடி லைனாக போட்டுன்னு வர்றார். த ரூலர் ஆஃப் மேவார், இவர் தான் ரூலர் ஆஃப் மேவார். இவர் தான் பார்த்தோன்னா ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் ராஜஸ்தான் அண்ட் மால்வாவில் பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாபர் செலக்ட் பண்ணுறது யாருன்னா எந்த இடத்த செலக்ட் பண்ணால் கன்வா நியர் ஆக்ரா வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு இடமா செலக்ட் பண்ணி இன்எவிட்டபிள் என்கவுண்டர்ஸ் வந்து பண்ணாருன்னா தவிர்க்க முடியாத மோதல் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யார் யாருக்குன்னா ரணசங்காக்கும் பாபருக்கும் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெரோஷியஸ் மார்ச் ஆஃப் ரணசங்கா வித் எ ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்டு பை ஆப்கான் முஸ்லிம்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஷியஸ்னால் ரொம்ப வந்து அச்சுமுட்டிக்கூடிய படையாக வந்து ரணசங்கா வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்தார். என்ன சொல்கிறதுன்னா ஃபார்மிடபிள்னா அச்சுமுட்டப்படை பயங்கரமான படை வந்துச்சு. இது எதை ஸ்ட்ரென்த் பண்ணுச்சுன்னா ஆப்கான் முஸ்லீம்ஸும் இவர் எதிர்த்து அவர் கூட வந்து ஆப்கான் முஸ்லீம்ஸும் வந்து இவர் எடுத்து அவர் கூட நின்னார். முகமது லோடி, த பிரதர் ஆஃப் இப்ராஹிம் லோடி அண்ட் ஆசன் கான் மேவத், த ரூலர் ஆஃப் மேவத் அண்ட் கான்ஃபரண்டட் த ஃபோர்ஸ் ஆஃப் பாபர். இவங்க எல்லாருக்கும் கான்ஃபரண்டட்னா கூட்டமைச்சு பண்ணி யார் ரணசங்கா, அதே மாதிரி ஆப்கான் முஸ்லீம்ஸு, முகமது லோடி பிரதர் ஆஃப் இப்ராஹிம் லோடி, அவரோட பிரதர் வந்து இப்ராஹிம் லோடியோட பிரதர் தான் வந்து முகமது லோடி, ஹசன் கான் மேவத், ரூலர் ஆஃப் மேவாத். இவர் வந்து பார்த்தோன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து பாபரை வந்து போட்டி போட்டாங்க. வித் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் யூசஸ் ஆஃப் ஆர்டிலரி பாபர் டிஃபீட்டட் ரணசங்காஸ் ஃபோர்ஸ். என்ன சொல்கிறது, இவங்கக்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனாக ஃபோர்ஸ், இப்போ ஒரு படை வீரர்களை வந்து எங்கே நிறுத்தினா எங்கே பண்ண முடியுன்ற ஒரு சாதுரியமான ஒரு இது வந்து பாபர்கிட்ட இருந்தது. அதை வச்சு பார்த்தோன்னா ஆர்டிலரி யூஸ் பண்ணி பாபர் வந்து பார்த்தோன்னா ரணசங்கா ஃபோர்ஸை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. திஸ் விக்ட்ரி ஃபாலோடு பை த கேப்சர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் அட் குவாலியர். இதை பார்த்தோன்னா இந்த வெற்றியை தொடர்ந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ட்ஸ் கேப்சர் த ஃபோர்ட்ஸ் ஆஃப் குவாலியரில் இருக்கிற ஃபோர்ட்ஸையும், அதே மாதிரி இவர் வந்து கேப்சர் த ஃபோர்ட்ஸ் ஆஃப் குவாலியரும் டோல்பூர் விச் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் த பாபர் பொசிஷன். பாபரோட பொசிஷனை ஒன்று ஸ்ட்ரென்த் பண்ணது எது, குவாலியர் ஃபோர்ட்டும் அதே மாதிரி தோல்பூரில் இருக்கிற இடத்தையும் வந்து அவர் கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாபருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் சந்தேரி வந்து 1528 நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் பேட்டில் தட் என்ஷோர்ட் பாபர் சுப்ரிமசி ஓவர் த மால்வார் ரீஜன் வாஸ் ஃபவுட் அகெயின்ஸ்ட் மேதினி ராய் அட் சந்தேரி. அதாவது பாபரோட அடுத்த ஒரு முக்கியமான வந்து மேலாதிக்கத்தை வந்து உறுதி செஞ்சது எந்த பேட்டில் பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் சந்தேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக நடந்துச்சுன்னா இடம் வந்து பார்த்தோன்னா மால்வா ரீஜனில் இருக்கிற
ரீஜனோட கிங்ஸ் கிட்ட வந்து நடந்துச்சு. யார் எதிர்த்து சண்டை போட்டாங்கன்னா மேதினி ராய் அட் சந்தேரியில் வந்து பார்த்தோன்னா மேதினி ராய்க்கு எதிராக வந்து சந்தேரின்ற இடத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Followed his victory, Babur turned toward the going rebellion activities of Afghan. பாபர் வந்து இந்த வெற்றிக்கு தொடர்ந்து பார்த்தோன்னா அவருடைய முழு கவனத்தையும் பார்த்தோன்னா ஒருன்னு சொல்கிறது கிளர்ச்சி நடந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஆப்கான்ஸ் வந்து இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்களோ அவருக்கு மேலே வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் காக்ரா 1529 வந்து அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா 1529. திஸ் வாஸ் த லாஸ்ட் பேட்டில் பாபர் ஃபவுட் அகெயின்ஸ்ட் த ஆப்கான்ஸ். எந்த பேட்டில் வந்து ஆப்கான்ஸ்க்கு எதிராக வந்து பாபர் வந்து போட்டிட்டாருன்னு பார்த்தோன்னா இது வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படின்றது சொல்கிறாங்க. சுல்தான் இப்ராஹிம் லோடியோட பிரதர் முகமது லோடியும் அதே மாதிரி சுல்தான் நசுருதீன் ஷா மருமகன் ஆஃப் இப்ராஹிம் லோடியோட மருமகன் பார்த்தோன்னா சனி லா ஆஃப் இப்ராஹிம் லோடி இவங்க எல்லாமே கான்ஸ்பயர் பண்ணி கூட்டமைப்பு பண்ண எதிரியாக வந்து பாபருக்கு எதிராக போரிட்டாங்க. இவர் வந்து ரிலைசிங் த டேஞ்சர் பாபர் மார்ச் அகெயின்ஸ்ட். இதோடைய டேஞ்சரை புரிஞ்சுக்கிட்டு பாபர் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்து சென்றார். இந்த பேட்டிலில் தட் என்ஷோர்ட் அலாங் த பேங்க் ஆஃப் காக்ரா எ ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா பாபர் டிஃபீட்டட் த ஆப்கான்ஸ். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் காக்ரான்ற கரை பகுதியில் வந்து நடந்துச்சு. இது வந்து கங்காவோட ஒரு ட்ரிபியூட்டரின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா பாபர் வந்து அந்த ஆப்கான்ஸ் அவங்க எல்லாருமே வந்து தோற்கடிச்சிட்டு பட் அவர் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் போர்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து திரும்பி வந்து ஆக்ரா டு லஹூருக்கு போகும்போது பார்த்தோன்னா அவர் வந்து 1513 வந்து அவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் இஸ் வே ஃப்ரம் ஆக்ரா டு லஹூருக்கு போகிற வழியில் வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. டைட் ஆன் இஸ் வே தான் ஆக்ரா டு லஹூர் இன் 1530 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேட்டில் யார் யாருக்கு நடந்துச்சுன்னா பாபர் வந்து ஆப்கான்ஸ்க்காக கடைசியாக போட்ட சண்டை இதுதான். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. சுல்தான் இப்ராஹிம் லோடியோட தம்பியான முகமது லோடிக்கும் சுல்தான் நசுருதீன் ஷா அதே மாதிரி சன் இன் லா ஆஃப் இப்ராஹிம் லோடி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடியோட சன் இன் லா மருமகன் அவரும் பார்த்தோன்னா சுல்தான் நசுருதீன் ஷா இவங்க எல்லாமே வந்து பாபருக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரைசிகேட் பண்ணோம். இதில் எதிராக வந்து சண்டை போட்டு அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. வின் பண்ணிவிட்டு ஆக்ரா டு லஹூருக்கு போகும்போது அவர் வந்து 1530 வந்து அவர் இறந்துடுறார். இதோடு வந்து பாபர் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து எஸ்டிமேட் ஆஃப் பாபர் தான் பார்த்தோன்னா ஃபவுண்ட் த முகல் எம்பையர் வாஸ் எ ஸ்காலர் இன் பர்ஷியன் அண்ட் அரபிக்லையும் பர்ஷியன்லேயும் ஒரு ஸ்காலராக இருக்கான்னு சொல்கிறாங்க. நினைவு குறிப்புகளான துருக்கி ஐ பாபுரி பாபர்நாமா துருக்கி ஐ பாபுரின்றது யார் இதோடதுன்னா பாபரோடது. கன்சிடர் ஏ வேர்ல்டு கிளாசிக் உலக செவ்வியல் இலக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாபர் ஃபவுண்ட் நத்திங் அட்மைரபிள் எய்தர் இன் த ஆப்கான்ஸ் who ruled in India for some time or in the majority of the people they governed. இது என்ன சொல்கிறாங்கன்னா பாபர் பற்றினா ஒரு சில விஷயத்தை வச்சு ஒரு வியந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்கான்ஸ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா அதையும் ஒரு வியந்து பார்க்கல. அதே மாதிரி பெரும் மக்கள் வந்து ஆளப்பட்ட மக்களையும் பற்றியும் அவர் வந்து ஒரு பெருசாக இது பண்ணல. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இஸ் வந்து ஒரு சுவாரஸ்யமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்தியா வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எப்படி டிலைட்ஃபுல்னால் சுவாரஸ்யமாக இருந்தது அது எப்படின்னு சொல்கிறாருன்னா வாட் இந்துஸ்தான் போசஸ்ட் என்ன வந்து இந்துஸ்தான் வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாபரோட வியூவில் சொல்கிறாங்கன்னா இஸ் டிஸ்கிரைபர்ஸ் இது இப்படி ஃபாலோவிங்காக வந்து டிஸ்கிரைப் பண்ணேன். த சீஃப் எக்ஸலன்சி ஆஃப் இந்துஸ்தான் இஸ் த லார்ஜ் கண்ட்ரி. என்ன சொல்கிறேன்னா இது ஒரு தலையான மேன்மை என்ன இந்துஸ்தானோடது அப்படின்னு என்னென்னா அது வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. இது பார்த்தோன்னா இஸ் ஆஸ் அபியூடன்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் பார்த்தோன்னா இதில் வந்து ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் கன்வீனியன்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் என்ன அப்படின்னா ஒர்க்மேன்னா தொழிலாளர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
எவ்ரி ப்ரொஃபஷனுக்கும் அண்ட் வணிகத்துக்கும் இன்யூபரபிள் அண்ட் வித்தவுட் என்ன சொல்கிறது, கணக்கில் அடங்காத ஒரு முடிவே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, தனித்தனியாக நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் வந்து இந்துஸ்தான் வந்து பாபரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இதுதான் சொல்கிறாங்க. பாபரோட டாமினன்ஸில் வந்து பார்த்தோன்னா பாபரோட டொமினியன் பார்த்தோன்னா இப்போ ஒரு வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தகர்லேருந்து டு த பார்டர் ஆஃப் பெங்கால் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த பாகிஸ்தானோட டாமினன்ஸ் வந்து பாதுகாப்பான இடமா இருக்குது. அவர் எதிர்த்து போரிடுற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டியான ஒரு இடமா வந்து அவர் வந்து காந்தகாருக்கும் பெங்காலுக்கும் பிட்வீன் இருக்கிற ரீஜனில் வந்து அவர் கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா the great area that marked Rajput desert and the fort of Ranthambore, Gwalior and Chanderi பார்த்தோன்னா நோ செட்டில்டு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை ராஜ்புட் சீஃப்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு எதையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சண்டை போட்டுகிட்டே அவங்களுக்குள்ளேயே ஒரு சமர் போட்டுகிட்டே இருந்ததுனால அடுத்தது வந்த ஹுமாயூனுக்கு வந்து பார்த்தோன்னா பாபர் வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலையை விட்டுட்டு போனதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஹுமாயூன் பார்த்தோன்னா 1513 to 1540 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சென்ட்ரல் வந்து ஷெர்ஷா அப்படின்றவர் அவர் கொஞ்ச நாள் ரூல் பண்ணியிருப்பார். அதனால் வந்து 1550 மறுபடியும் வந்து 1555 to 1556 வரைக்கும் அவர் ரூலிங் பீரியட் வந்து இருக்கும். ஹுமாயூன் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு கல்ச்சர்ட் அண்ட் லேர்ன்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுமாயூன் வந்து ஒரு படித்த மற்றும் என்ன சொல்கிறது பண்பாடான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. he was not a soldier like his father. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு அவங்க அப்பா மாதிரி பாபர் அவர் பயங்கரமாக எல்லாருமே படையெடுத்து இவர் வந்து அவர் மாதிரிலாம் கிடையாது. he was a faced the problem of a weak financial system and a predatory Afghans அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதை வந்து எதிர்கொள்ள வேண்டியதுன்னா பலவீனமான பொருளாதார முறையும் அதே மாதிரி கொள்ளையடிக்க இயல்புடைய ஆப்கான்ஸையும் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பகதூர் ஷா த ரூலர் ஆஃப் குஜராத் பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு கிரேட் த்ரெட்டாக அச்சுறுத்தலாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா பகதூர் ஷா த ரூலர் ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹுமாயூனோட பிரதர் கம்ரான் பார்த்தோன்னா ஹூ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் காபுல் அண்ட் கந்தகாருக்கு வந்து இவர் தான் வந்து இன்சார்ஜாக போட்டு வச்சுருந்தாங்க. இவங்க வந்து இவரோட அந்த அத்தாரிட்டியை வந்து பஞ்சாப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணார். இதுவும் அவருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. ஹுமாயூன் ரிமெம்பரிங் த ப்ராமிஸ் he made to his father on the eve of his death that he would treat his brother kindly and agreed to Kamran's suzerainty over Punjab to avoid civil war. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹுமாயூன் வந்து பார்த்தோன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் பாபருக்கு, அண்ணன் தம்பிங்கெல்லாம் சண்டை போடாதீங்கடா, எல்லாமே ஒத்துமையாக பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹுமாயூன் கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பார். அவர் சாகிற தருவாயில் வந்து வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பார். அதை நினைவாக வச்சுன்ட்டு இவர் வந்து பார்த்தோன்னா இவரோட பிரதர்ஸ் எல்லாருமே ஒரு கைண்டாக வந்து ட்ரீட் பண்ணார். அதே சமயத்தில் வந்து இவர் வந்து கம்ரான் வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த பஞ்சாப் வேணும் அப்படின்னு அடம் முடிச்சிருப்பார். அந்த ஒரு மேலாதிக்கத்தை வந்து பார்த்தோன்னா அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து இல்லை நீ விடமாட்டேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வரும். அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், சரி வேண்டான்னு போய் தொலைடான்னு சொல்லி விட்டுட்டு இருப்பார். அதனால் வந்து சிவில் வாரை வந்து அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. த growth ஆஃப் த ஆப்கான் பவர் இன் த ரீஜன் அரௌண்ட் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்டர் த லீடர்ஸ் ஆஃப் ஷேர் கான் லேட்டர் ஷேர் ஷா மேட் ஹுமாயூன் ஏ இனிஷியேட் ஆக்ஷன். அதே மாதிரி இது ஆப்கான்ஸோட பவர் வந்து பார்த்தோன்னா பெங்கால் பீகார் உத்தரப்பிரதேஷ் ரீஜனில் வந்து வளர்ந்துட்டே இருந்தது. யாரோட தலைமையில் பார்த்தோன்னா ஷேர்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேட்டரை வந்து ஷேர்ஷான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ஹுமாயூன் வந்து அது எதிர்க்க ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து வந்துச்சு. டிஃபீட்டிங் த ஆப்கான் அட் துக்ரான்ற இதில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஆப்கான்ஸை வந்து தோற்கடிக்கிறாரு. எப்போனா 1532 வந்து
இவர் வந்து பார்த்தோன்னா பஞ்சாபில் வந்து பார்த்தோன்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்கான் பவர் ரூலராக ஷெர்ஷாவோட இது வந்து வாழ்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து இவர் வந்து பார்த்தோன்னா ஆப்கான்ஸை வந்து தௌரான்ற இடத்துல வந்து 1532 டிஃபீட் பண்ணுறாரு. உமாயூன் பார்த்தோன்னா அந்த கோட்டையை த பவர்ஃபுல் கோர்ட் ஆஃப் சுன்னர் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. ஒரு 4 மந்த்தாக முற்றுகையிட்டதுக்கப்புறம் உமாயூன் பிலீவிங் த வேர்ட் ஆஃப் ஷெர்ஷா வந்து என்ன சொல்லியிருப்பார், நான் வந்து உங்கள் முகலுக்கு வந்து லாயலாக இருக்கேன், நான் இந்த இந்த முற்றுகையை வந்து திரும்ப வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து அவர் நம்பி வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், உமாயூன் வந்து அந்த கோர்ட் அந்த என்ன சொல்கிறது ஃபோர்ட் ஆஃப் சுன்னரை வந்து முற்றுகையிடாமல் அவர் கிளம்பி போயிருப்பார். இதுதான் வந்து அவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஹுமாயூன் ஸ்பெண்ட் இஸ் சக்சடிங் இயர் ஆஃப் லைஃப் இன் கன்ஸ்ட்ரக்டிங். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் எல்லாமே பண்ணி செட்டில் பண்ணிட்டார். போதும்டா நம்ம எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூ சிட்டி இன் டெல்லியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப தின் பனஹான்றது தான் வந்து வைலிஸ் எனிமி அந்த ஊரோட பேர். நியூ சிட்டி அந்த நகரத்தை வந்து பில்ட் பண்ணார். அது பேர் வந்து தின் பனஹா அப்படின்னு சொன்னாங்க. தின் பனஹா அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்க எனிமீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அவரை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கினாங்க. ரிலீஸிங் த இன்ஷூரிங் டேஞ்சர் ஃப்ரம் த பஹதூர் ஷா who had annexed Rajasthan and instigated and provided refuge to all anti-Mughal element. இன்ஸ்டிகேட்டட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து என்ன சொல்கிறது, பகதூர் ஷாவோட டேஞ்சரை வந்து புரிஞ்சுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அனெக்ஸ் பண்ணிக்கிறார். யார், பகதூர் ஷா வந்து என்ன சொல்கிறார், ராஜஸ்தானை வந்து அனெக்ஸ் பண்ணுறாரு. இதை அனெக்ஸ் பண்ணவொடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு எல்லாரும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக்குறாரு. என்ன சொல்கிறது, இவர் எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு கூட்டம் மாதிரி உருவாக்கி அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்டி முகல் எலமெண்ட்டாக வந்து க்ரியேட் ஆகுறாரு. உமாயூன் பார்த்தோன்னா அவருக்கு உதிர போர் எடுத்து போகிறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா குஜராத் அண்ட் மால்வா அண்ட் லெஃப்ட் கைப்பற்றிட்டு இவர் குஜராத் அண்ட் மால்வாவை கைப்பற்றி அது அவரோட பிரதர் கண்ட்ரோல்னா அஸ்காரிக்கு வந்து அவரோட பிரதரு அவருக்கு வந்து இது கொடுத்துட்றாரு. அனேபிள் டு புட் டவுன் த ரிபெல்லியன் ஆஃப் குஜராத் பீப்புள், அஸ்காரி டிசைட் டு ப்ரொசீட் டு ஆக்ரா. இவரால் வந்து பார்த்தோன்னா அஸ்காரியால் வந்து பார்த்தோன்னா அந்த குஜராத் பீப்புளில் இருக்க ரிபெல்லியன் கிளர்ச்சிக்காரர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆக்ராவுக்கு நோக்கி படையெடுத்து போகிறாரு. இது வந்து பார்த்தோன்னா அவர் ஹுமாயூன் வந்து பார்த்தோன்னா எங்கே இருந்தாருன்னா மாண்டூரில் வந்து இருந்தார். அப்போ இந்த தகவலை கேட்டோன்னா அவர் பயந்து போயிட்டு he was afraid that அஸ்காரி would take ஆக்ரா ஃபார் himself. அவர் வந்து பார்த்தோன்னா அஸ்காரி வந்து ஆக்ராவை வந்து தனக்காக எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு ஹுமாயூன் வந்து அப்போ மாண்டூரில் இருக்கார். அது தெரிஞ்சு அவர் அங்கே போயிட்டு அவர்கிட்ட வந்து அபேண்டனிங் குஜராத் அண்ட் மால்வா அப்படியே குஜராத்தையும் மால்வாவையும் கைவிட்டுட்டு ஹுமாயூன் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா பின்தொடர்ந்து போகிறாரு அவங்க பிரதரை பின்தொடர்ந்து. போத் த பிரதர்ஸ் வந்து ஒன்றும் ராஜஸ்தானில் வந்து மீட் பண்ணி அவங்களுக்குள்ள சமாதானம் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹுமாயூன் பார்த்தோன்னா டீப்லி engrossed in the affair of Bahadur Shah, Sher Khan had strengthened himself by defeating the ruler of Bengal. ஹுமாயூன் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஹுமாயூன் பார்த்தோன்னா டீப்லி வந்து முழுமையாக ஈடுபட்டார் இந்த அஃபேர்ஸ் ஆஃப் பகதூர் ஷா. ஷேர்கான் அவர் பார்த்தோன்னா ஸ்ட்ரென்தட் himself by defeating the ruler of Bengal. இவரே பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, இவர் வந்து பார்த்தோன்னா ஷேர்கான் பகதூர் ஷா வந்து ஷேர்கான் சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ரூலர் ஆஃப் பெங்காலை டிஃபீட் பண்ணிட்டு தனக்கு தானே ஒரு பெரிய ஒரு ஆர்மியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண ஆரம்பித்தாது. ஷேர்கான் வந்து கேப்சர் பண்ணார் த ஃபோர்ட் ஆஃப் ரோத்தஸ் வந்து கேப்சர் பண்ணார். அதே மாதிரி பெங்காலையும் கேப்சர் பண்ணார். ஆஃப்டர் கேப்சரிங் சுன்னர், ஹுமாயூன் வந்து மார்ச்டு டு பெங்கால் டு கன்ஃபரண்ட் எதிர்கொண்டார் ஷேர்கான். when ஹுமாயூன் reached கவுர் ஆர் கவுடா, he received information that the rebel of ஹிந்தல்ன்றவர் வந்து அவரோட யங்கர் பிரதர்
யங்கர் பிரதர் வந்து பார்த்தோன்னா இவருக்கு எதையோ ரிபல் பண்ணுறன்ற விஷயம் கேள்விப்பட்டவொடனே ஹுமாயூன் வந்து ப்ரொசீட் டு ஆக்ரா டு கோல் த ரிபெலியன். ஹுமாயூன் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஆக்ராவுக்கு வந்து சமாதானம் பண்ணுறதுக்காக அந்த கிளர்ச்சி வந்து சமாதானப்படுறதுக்காக அவர் வந்து ஆக்ராவுக்கு போயிட்டார். ஷேர்கான் who had been quite all this time started attacking the army of ஹுமாயூன். அவர் வந்து வெளியே போன டைமில் வந்து பார்த்தோன்னா ஷேர்கான் வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் கம்முன்னு இருந்தவர் அப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். when ஹுமாயூன் reached சவுசா with a great difficulty there was a full-fledged battle. அது என்ன சொல்கிறேன், அங்கே போய் சமாதானம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்த டைமில் பார்த்தோன்னா சவுசாவில் பார்த்தோன்னா மறுபடியும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் பேட்டில் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் சவுசா 1537 சொல்லுவாங்க. இந்த பேட்டிலில் வந்து ஷேர்கான் வந்து வின் பண்ணிடுறாரு. எதுனால்னா அவர்கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் சுப்பீரியாரிட்டி அண்ட் மிலிட்ரி ஸ்கில்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட நல்லா இருந்தது. ஹுமாயூன்ஸ் பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பெரும் தோல்வியை வந்து கண்டார். 7000 முகல் நோபல்ஸ் வந்து பார்த்தோன்னா படை வீரர்கள் அண்ட் சோல்ஜர்ஸு அவங்க எல்லாருமே வந்து அவங்க கொல்லப்பட்டாங்க. ஹுமாயூன்ஸ் பார்த்தோன்னா அங்கேருந்து அவரோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக தப்பி ஓடினார். கங்கா நதிக்கரையை வந்து கடந்து போய் அவர் தப்பி ஓடினாருன்னு சொல்கிறாங்க. ஹுமாயூன் பார்த்தோன்னா அரைவ்ட் அட் ஆக்ரா, assembled his army with the support of his brother அஸ்காரி அண்ட் ஹிந்தல் டு கவுண்டர் ஷேர்கான். அதே மாதிரி ஹுமாயூன் பார்த்தோன்னா ஆக்ராவுக்கு வந்து அவரோட ஆர்மி எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு அவர் வந்து பார்த்தோன்னா வித் ஹெல்ப் ஆஃப் யார் மூலிமா ஒருங்கிணைச்சார்னா அஸ்காரி அண்ட் ஹிந்தாலோட சப்போர்ட் மூலிமா ஒருங்கிணைச்சு அவர் வந்து பார்த்தோன்னா ஷேர்கானுக்கு எதிர்க்க வந்து அவர் போட்டி போடணும்னு நினச்சார். இந்த ஃபைனல் என்கவுண்டர் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கனூஜில் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டல்லையும் பார்த்தோன்னா ஷேர்கானுக்கும் ஹுமாயூன் ஆர்மியும் வந்து பார்த்தோன்னா நடந்ததில்லை. அதில் ஷேர்கான் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணார். அவர் வந்து கடைசியாக வந்து என்ன சொல்ற இளவரசர் வித்தவுட் எ கிங்டமாக ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஷெர்ஷா அண்ட் ஷூ டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த டைம் ஆஃப் ஹுமாயூன் வந்து கைவிடப்பட்டு த த்ரோன் ஆஃப் அந்த த்ரோனை வந்து விட்டுட்டு பேட்டில் ஆஃப் கனூஜில் வந்து பார்த்தோன்னா தப்பி ஓடிட்டார். இதை வந்து மறுபடியும் எப்போ வந்து பிடிச்சிருப்பாருன்னா டெல்லியை வந்து பார்த்தோன்னா 1555 வந்து பார்த்தோன்னா ஷேர்ஷா கிட்ட வந்து ஷூ டைனஸ்டி கிட்ட வந்து கைப்பற்றிருப்பார். இவர் வந்து பார்த்தோன்னா பார்ன் இந்த ஃபேமிலி ஆஃப் ஜாகிர்தார்ன்ற ஃபேமிலியில் பிறந்திருப்பார். இவரோட இயற்பெயர் வந்து ஃபரீத் அப்படின்றது தான் ஷெர்ஷாவோட இயற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு டைட்டில் வந்து கிடச்சிச்சு ஷேர்கான் அப்படின்னா. ஷேர்னா இந்தியில் வந்து டைகர் டைகர் வந்து கொண்டு வைப்பார். அதனால் வந்து அவருக்கு வந்து ஃபரீதுன்றவருக்கு வந்து ஷேர்கான்ற டைட்டில் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். வென் ஈ அசண்டிங் த த்ரோன், அவர் வந்து பார்த்தோன்னா அரியணை ஏறும்போது அவர் தன்னைத்தானே ஷெர்ஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த அவருடைய பார்த்தோன்னா அவருடைய எபிலிட்டியும் அவருடைய எஃபிஷியன்சி அவரோட திறமையும் என்ன சொல்கிறது வலிமை ஆற்றலும் பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சீஃப் ஆப்கான்ஸ் இன் இந்தியா என்ன சொல்கிறது ஆப்கான்ஸ்லாம் இருக்கிறாங்களா அவங்க எல்லாருக்கும் ஒரு தலைவராக வந்து அவர் வந்து உருவானார்னு சொல்கிறாங்க. இவரோட மிலிட்ரி கேப்பபிலிட்டி அண்ட் டிப்ளமசி had made his victory over ஹுமாயூன் அண்ட் மெனி அதர் ராஜ்புட் ரூலர்ஸ். இவரோட மிலிட்ரி கேம்பெயினும் அதே மாதிரி இவரோட ஆற்றல் மிக்க என்ன சொல்கிறது அரசியல் தந்திரம் இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு விக்டோரியஸ் ஓவர் ஹுமாயூனையும் நிறைய ராஜ்புட் கிங்கையும் எதிர்த்து வந்து அவரால் வின் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. மால்வா பார்த்தோன்னா ஒரு ஃபைட்டே இல்லாமல் அவர் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராணா உதய் சிங் ஆஃப் மேவார் சரண்டர் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ். எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ராணா உதய் சிங் மேவாரோட ராஜாவும் வந்து பார்த்தோன்னா சரண்டர் ஆகிருப்பாங்க. மால்வாவும் அவரோட கைக்கு வந்து விழுந்திருக்கும். ஷேர்ஷாவோட நெக்ஸ்ட் வெஞ்சர் டு கேப்சர் கலிஞ்சர் failed as a gunshot caused his death in 1545. ஷேர்ஷாவோட நெக்ஸ்ட்டு முயற்சியாக இருக்கிறது கேப்சர் பண்ணும் கலிஞ்சரை அப்படின்றது இருந்தது. அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து கன்ஷாட் பட்டுருக்கும். அதனால் வந்து அவர் இறந்துருப்பார் 1545. ஷேர்ஷா வந்து பார்த்தோன்னா சக்சீடட் பை செகண்ட் சன் இஸ்லாம் ஷா.
ஷேர்ஷா வந்து அடுத்தது அவருடைய இரண்டாவது பையனான இஸ்லாம் ஷா வந்து பதவியேற்றிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1553 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். இஸ் டெத் அட் யங் ஏஜ் லீட் டு எ ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் அபவுட் த சக்சஷன். அவர் வந்து இஸ்லாம் ஷா வந்து ரொம்ப சின்ன வயசில் இறந்துடுறதுனால அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வாரிசு இல்லாமல் அது யார் வந்து மறுபடியும் இதுக்கு வருவாங்க, பதவிக்கு வருவாங்கன்ற ஒரு குழப்பத்திலே இருந்தது. இந்த இதுவை பயன்படுத்தி உமாயூன் வந்து பார்த்தோன்னா டெல்லி அண்ட் ஆக்ராவை வந்து ஷோர் ரூலர்கிட்ட இருந்து மறுபடியும் கைப்பற்றி ஒரு வருஷம் ரூல் பண்ணியிருப்பார். அப்புறம் படிக்கட்டு அது ஒரு ஸ்டோரி வரும், அதை நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஷேர்ஷாவோட ரிஃபார்ம்ஸ் அவர் என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணாருன்னு பார்த்தோன்னா, when ஷேர்ஷா வாஸ் pursuing Humayun, he had left கிசர் கான் ஆஸ் த கவர்னர். ஷேர்ஷா வந்து பார்த்தோன்னா பின்தொடர்ந்து போன பர்சியூனா கையகப்பற்றிய பிறகு உமாயூன் வந்து கிட்ட இருந்து ஷேர்ஷா வந்து கையகப்படுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா he had left கிசர் கான் as the governor of Bengal. கவர்னர் ஆஃப் பெங்காலாக வந்து கிசர் கான் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். கிசன் கான் வந்து மேரிட் த டாட்டர் ஆஃப் த ஃபார்மர் ரூலர் ஆஃப் பெங்கால் சுல்தான் முகமது. சுல்தான் முகமதுன்றவர் தான் இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் பெங்காலை வந்து ரூல் பண்ண ராஜாவாக இருப்பார். அவரோட பொண்ணை வந்து இவர் கிசர் கான்ன்றவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் இவரே என்ன பண்ணார்னா நான் தான் இந்த கிங்கு, நான் தான் இப்போ பெரிய ராஜா பெங்காலுக்கு அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆன் இஸ் ரிட்டன் ஷேர்ஷா ஆர்டர் இம் டு புட் இன் செயின். அதெல்லாம் பண்ணி ஷேர்ஷா வந்து வந்ததுக்கப்புறம் ஷேர்ஷா வந்து என்ன பண்ணார்னா கிசர் கானை வந்து கை செயின்னா என்ன சொல்கிறது, அவர் வந்து கைது பண்ணுறதுக்கு உத்தரவிட்டார். as in one familiar with the problem of provincial insubordination, he thought that the real solution to the problem would be set up the strong administrative system அப்படின்னு நினச்சார். அப்படின்னா என்னென்னா இவர் வந்து ஒரு ஃபெமிலியர் ப்ராப்ளம் ஆஃப் ப்ராவின்ஷியல் இன்சப்ஜூஷன் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் வேணும். இப்போ அவன் பெருசாக நான் தான் ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இது பண்ணியிருக்கான்ல, அது சரி பண்ணணும்னா அதுக்குன்ட்டு ஒரு சொல்யூஷன் வேணும். அது என்னன்னா ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேட் இஸ் கவர்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டாக வந்து மாற்றினார். ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டு மாற்றினார். த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெல்லி சுல்தானேட் வாஸ் ஃபாலோட் வித் சர்டன் சேஞ்ச். அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து டெல்லி சுல்தான் மாதிரியே ஃபாலோ பண்ணார். ஒரு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அதோட தலைவர் தான் பார்த்தோன்னா அந்த வில்லேஜுக்கு வந்து பொறுப்பு. அங்கே எதனா ஒரு திருடு போச்சுனாலும் அங்கே என்ன நடந்தாலும் அது வந்து யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னா வில்லேஜ் ஹெட்மேன் தான் கண்ட்ரோலுக்கும். அதோட விஜிலண்ட் அதில் பொறுப்பு யாருன்னு பார்த்தோன்னா அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெல்ஃபேர் ஆஃப் த பெசன்ட்ஸ் வந்தால் பார்த்தோம் ஒரு முக்கியமான கன்சர்ன், ஒரு ப்ரைமரி கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. வென் த பெசன்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா பெசன்ட்ஸ் வந்து ரூயின்ட் ஆகிட்டார்னா ஷேர்ஷா பிலீவ்ட் த கிங் இஸ் ஆல்சோ ரூயின்ட். இப்போ ஒரு விவசாயி வந்து பாழாயிட்டான்னா கிங்கும் நாசமாயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷேர்ஷா டு கேர் தட் த மூமெண்ட் ஆஃப் த ஆர்மி டிட் நாட் டேமேஜ் கிராப்ஸ். இப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பார்த்தோன்னா அவர்களோட படை வீரர்கள் வந்து பார்த்தோன்னா அங்கே எந்த ஒரு பயிரையும் வந்து சேதமாக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபாலோட் எ ஃப்ளெக்சிபிள் ரெவன்யூ சிஸ்டத்தை வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ரெவென்யூ சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணார். லேண்டு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக சர்வே பண்ணி அந்த ரெவென்யூ செட்டில்டு அக்கார்டிங் டு த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். என்ன சொன்னார்னா இப்போ அதை கரெக்டாக சர்வே பண்ணி இப்போ இந்த நிலத்தில் இவ்வளோ கிராப் விளையும் அதோட ஃபெர்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் வந்து விதிச்சார். சம் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா ஜாகீர்தாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து அலோடு டு கண்டினியூ. ஒரு சில இதிலும் இம்பார்ட்டன்ட், ஒரு சில இடத்துல வந்து ஜாகீர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் வந்து அலோ பண்ணார். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இன் எட் அதர் பிளேசஸில் வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் டு கலெக்ட் ஒன்லி 1% ஆஃப் த கிராஸ் ப்ரொடியூஸ்டு. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா என்ன சொல்கிறது மொத்த விளைச்சலில் வந்து பார்த்தோன்னா ஒரு போர்ஷனை வந்து பார்த்தோன்னா
ஒன் போர்ஷன் ஆஃப் த மொத்த விளைச்சல ஒரு போர்ஷனை மட்டும் அவர் வாங்க ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க. ஷேர்ஷா ஷோடு த சேம் கன்சர்ன் வைல் டீலிங் வித் ட்ரேடர்ஸ். இது இப்போ எப்படி விவசாயிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே மாதிரி அவர் ட்ரேடர்ஸ்க்கும் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு என்கரேஜ் ட்ரேடர் என்ன சொல்கிறது, இந்த ட்ரேடை வந்து என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக சிம்பிளிஃபைடு ட்ரேட் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டிங் டேக்ஸ் ஒன்லி அட் த பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளிஃபைட் ட்ரேட் இம்போஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரேடை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணார், எல்லா விதத்துலையும் சிம்பிளிஃபை பண்ணார். இவர் வந்து டேக்ஸை ஒன்லி எங்கே மட்டும் வாங்கினார்னா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அப்போவும் சேல்ஸ் அப்போ மட்டும்தான் இவர் டேக்ஸே வாங்கினார். என்ன சொல்கிறது, இப்போ நீ ஒரு பொருளை விளைவிச்சு மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், இப்போ நீ விற்கிற ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறான்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், இன் பிட்வீனில் எந்த டேக்ஸும் கிடையாதுன்ற மாதிரி சொன்னார். The standardization of the metal content of gold and silver coins are also facilitated அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறது, இப்போ ஒரு காயினில் வந்து இவ்வளோ தங்கம் தான் இருக்கணும், இவ்வளோ வெள்ளி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து இவர் கரெக்டாக வந்து ஒரு ஃபெசிலேட் பண்ணதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரோட கரன்சி சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா கண்டினியூடு த்ரூ த என்டையர் முகல் பீரியடுக்கு. இவரோட இதுக்கு முன்னாடி பாபர் வந்திருப்பார்ல, பாபருக்கு அப்புறம் ஷேர்ஷா வந்திருப்பார். இவரோட கரன்சி சிஸ்டம் தான் வந்து என்டையர் முகல் பீரியட்லேயும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. பிகம் த பேசிஸ் ஆஃப் த காயினேஜ் அண்டர் த பிரிட்டிஷ். இந்த இவரோட பேசிக்ஸ் ஆஃப் காயினேஜ் தான் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ரூலுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பேஸாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகிர்தாரி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜாகிர்தாரி அண்ட் ஜமீன்தாரின்னு சொல்கிறாங்க. ஜாகிர்தாரினா வந்து இட்ஸ் எ லேண்ட் டென்யூ சிஸ்டம் டெவலப்டு டியூரிங் டெல்லி சுல்தானேட் டைமில் வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் படி இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ ஆஃப் எஸ்டேட்னா அந்த இடத்துக்கு பார்த்தோன்னா அந்த பவர் ஆஃப் த கவர்னிங் இட் வந்து ஒப்படைக்கப்பட்டது இருக்காங்கன்னா ஒரு அஃபீஷியல் ஆஃப் த ஸ்டேட்டு. இப்போ ஒரு அரசு அதிகாரிக்கு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் அந்த இடத்த வந்து கவர்ன் பண்ணுறதும் எப்படி ஆட்சி பண்ணுன்றது பார்த்தோன்னா பிஸ்டோட்னா ஒப்படைக்கப்பட்டது யாருக்குன்னா ஒரு அரசு அதிகாரி, அதை தான் ஜாகிர்தாரி அப்படின்றாங்க. ஜமீன்தாரி அப்படின்னா பார்த்தோன்னா இது வந்து ஒரு அனதர் லேண்ட் டென்யூர் சிஸ்டம். இந்த ஜமீன்தாரி மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா லேண்ட் ஓனர் அப்படி. ஜமீன்தாரின்னா என்னென்னா பர்ஷியாவில் லேண்ட் ஓனர்னு அர்த்தம். முகல் டைம்ஸில் வந்து ஜமீன்தார் பார்த்தோன்னா ஒரு உயர் ஜாதி பிரபுக்கள், நோபல்ஸ்னால் பிரபுக்களாக இருந்தாங்க. அக்பர் வந்து கிராண்ட் லேண்ட் டு த நோபல்ஸ் அஸ் வெல் ஆஸ் த டிசெண்டன்ட் ஆஃப் த ஓல்ட் ரூலிங் ஃபேமிலிஸ். அக்பர் வந்து என்ன பண்ணார், இந்த ஜமீன்தாரின்றவர் வந்து நோபல்ஸ்க்காகவும் இல்லை ஏற்கனவே ரூல் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட வழித்தோன்றலுக்கும் இந்த பதவி வந்து அவர் கொடுத்துருப்பார். அதே மாதிரி அலோட் தெம் டு என்ஜாய் இட் ஹெரிடிட்டரி, பரம்பரையாக அதை அலோவ் பண்ணிக்கலாம்னு சொன்னது வந்து அக்பர் வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். ஜமீன்தாரினா என்னென்னா கலெக்ட் ரெவென்யூ ஃப்ரம் த டெனண்ட் அண்ட் கல்டிவேட்டர்ஸ் அண்ட் ரிமிட்டட் எ ஃபிக்ஸட் அமௌண்ட் டு த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமீன்தாரி பார்த்தோன்னா ஒரு ரெவென்யூ வந்து விவசாயிக்கிட்டேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து டெனன்ஸ்க்கு குத்தகை இருக்கிறவங்க இல்லை விவசாயிங்கிட்டேருந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து பார்த்தோன்னா அதோடைய அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஜமீன்தாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து For enhancement terms of trade and commerce, Shershah made a robust highway system. என்ன சொல்கிறது, ட்ரேட்னா என்ன தரும், வணிகம் அண்ட் வர்த்தகம் வந்து நடக்கணுன்றதுக்காக இன்னும் வந்து மேம்படணுன்றதுக்காக ஷேர்ஷா வந்து பார்த்தோன்னா ரொபஸ்ட்னா உறுதியான ஹைவே சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தார் சொல்கிறாங்க. அவர் வந்து ஹோல் ரோட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணார், அதே மாதிரி புது ரோடையும் வந்து போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Apart from repairing the Grand Trunk Road from the Indus in the west to Sonagan in Bengal, அவர் என்ன பண்ணார்னா கிரேட் ட்ரங்க் ரோடை வந்து ரிப்பேர் பண்ணார். எதுக்குன்னு பார்த்தோன்னா
இண்டஸ் இன் த வெஸ்ட் டு சோனாகன் இன் பெங்கால். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட்டை வந்து அவர் ரிப்பேர் பண்ணாருன்னு சொன்னாங்க. இவர் வந்து ஒரு நியூ ரோட் கனெக்ஷனை வந்து அவர் கொண்டு வந்தார் குஜராத் சி போர்ட்ஸ் வித் ஆக்ரா அண்ட் ஜோத்பூருக்கும். அதே மாதிரி இவர் நியூ கனெக்ஷன் ரோடான லஹூர் வித் முல்தானுக்கும் பார்த்தோன்னா ரோடை வந்து கனெக்ட் பண்ணார். ஹைவேஸ் பார்த்தோன்னா என்ன சொன்னது இருந்தது என்டவுடுனா இருந்தது வித் என்ன சொல்ல நிமிஷம். இவர் வந்து பார்த்தோன்னா இதில் எண்டோடு லார்ஜ் நெட்ஒர்க் ஆஃப் சரைஸ்னால் என்னென்னா லார்ஜ் நெட்ஒர்க் ஆஃப் சரைஸ்னால் என்ன சொல்கிறது, அதான் தூயில் மாடங்கள் சொல்லுவாங்களே, நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில ரூம்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் சரைஸ்னால் ரெஸ்ட் ஹவுஸ். இது வந்து வேர் த ட்ரேடர்ஸ் வேர் ப்ரொவைடட் வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட்ஸை வந்து ட்ரேடர்ஸ் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு வணிகம் வந்து வர்த்தகம் வந்து நடந்துதான் சொல்கிறாங்க. சம் ஆஃப் த செரைஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஷேர்ஷா வந்து இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செரைஸ் வந்து ஆல்சோ என்ஷோர் த க்ரோத் ஆஃப் டவுன் இன் தட் வின்சிட்டி டவுன்ஸ் இன் த ரோட் ஆஃப் வின்சிட்டி அப்படின்னா என்னென்னா உறுதி செய்தது. இந்த செரைஸ் வந்து பார்த்தோன்னா அந்த க்ரோத் அந்த 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 இடத்தோட அந்த க்ரோத்தை வந்து உறுதிப்படுத்துச்சு. வின்சிட்டினா உறுதிப்படுத்துச்சுன்னு அர்த்தம். ஷேர்ஷா ப்ராக்டிஸ் சேரிட்டி ஆன் லார்ஜ் ஸ்கேலில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். இவர் ஸ்டைஃபன் கொடுத்தாரு ஃப்ரம் அவரோட என்ன சொல்கிறது ஒரு ட்ரெஷரியிலேருந்து டிஸ்டிடியூட்டட்னா அப்படின்னா என்னென்னா ஆதரவற்றவருக்கு வந்து பார்த்தோன்னா பீப்புளுக்கு வந்து அவர் ஸ்டைஃபன் கொடுத்தாரு. ஷேர்ஷா பார்த்தோன்னா ஆர்த்தடாக்ஸ் அண்ட் டிவோட்டி சன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சே டு ஹேவ் டிஸ்பென்ஸ்டு ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் வந்து வித்தவுட் பயாஸ் மூலிமா யாரையும் வந்து வேறுபடுத்தி பார்க்காம பனிஷ் த அப்ரஸர் ஈவன் இஃப் தே ஆர் நோபல்ஸ் ஆர் ரிலேட்டிவ். இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கரெக்டான நியாயமான நீதியை வந்து வழங்கினார். எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம பனிஷ் பண்ணார். யாரை ஒரு பெரிய நோபலாகவே இருந்தாலும் சரி, ஒரு ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, கரெக்டாக பனிஷ் பண்ணுறாருன்னு சொல்கிறார். இந்த ஸ்டர்னா கடுமையான பனிஷ்மெண்ட் வந்து ஃபார் ரிபெலியஸ் ஜமீன்தார் அண்ட் நோபல்ஸ்க்கு அண்ட் தீவ்ஸ்க்கு ராபர்ஸ்க்கு இவர் எல்லாம் வந்து ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. என்ஷோர்ட் எஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் த எம்பையர். இவர் வந்து கரெக்டாக வந்து அது எல்லாமே நடக்குது அப்படின்றத வந்து இவர் ரொம்ப உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னாங்க. த ஃபிசிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் விச் அக்பர் அண்ட் டோடர் மால் ஹாவ் பீன் ஹைலி ப்ரைஸ்ட் வாஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் ஷெர்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட இந்த என்ன சொல்கிறது இந்த ஃபிசிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆஃப் அக்பர் வந்து பார்த்தோன்னா அண்ட் டோடர் மஹால் பார்த்தோன்னா ரொம்ப வந்து பாராட்டப்பட்டிருக்கு. அதுவே பார்த்தோன்னா யாரை வந்து பேஸ் பண்ணி இருந்ததுன்னா ஷெர்ஷாவோட மெத்தட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடையதே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. டியூரிங் த ஷார்ட் ரூலாகவே ஷெர்ஷா இருந்தாலும் டிட் நாட் ஹேவ் அவருக்கு வந்து ஒரு நியூ சிட்டிஸையோ பேலஸையோ பில்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டட் என்ன சொல்கிறது he started building a new walled city in Delhi. ஆனால் சொன்ன கோட்டை சுற்றி வந்து கோட்டை எழுப்புனா ஒரு சுவரை வந்து சுற்றி சுவர் எழுப்புனா ஒரு நியூ சிட்டியை வந்து கட்டணும்னு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இதை தான் வந்து லேட்டராக என்ன சொன்னாங்கன்னா புராணா கொய்லா அப்படின்னு சொன்னாங்க, ஹோல்டு ஃபோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. பில்ட் இஸ் ஓன் மசூலியம் இன் சசரமில் வந்து பார்த்தோன்னா இவரோட தனக்குன்னு தானே ஒரு கல்லறையை வந்து கட்டின்ட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது டெல்லியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிட்டியை கட்ட ஆரம்பித்தாரோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புராணா கோயிலா ஓல்டு ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது முக்கியம். புராணா கோயிலா ஓல்டு ஃபோர்ட்டு அதே ஓன் மசூலியம் சசரமில் வந்து பில்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து உமாயூன் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல். உமாயூன் வந்து எப்படி வந்து ஓடி போனவர் வந்து திரும்ப வந்தாருன்றது. ஷேர்ஷா வந்து டெத் ஆகிட்டார் எப்போனா 1545 வந்து அதுதான் வந்து சொல்கிறது கண்ணில் குண்டு தொலைச்சி அவர் இறந்துருப்பார். அடுத்தது வந்து அவரோட அதுக்கு அடுத்தது வந்து சக்ஸஸர் வந்து 10 வருஷம் வந்து ஆண்டிருப்பார். உமாயூன் ஹூ அண்ட் ஃப்ளெட் ஆஃப்டர் திஸ் டிஃபீட் அட் கனூஜ் தட் ஹேட் அசைலம் இன் பர்ஷியா. இவர் வந்து கனூஜில் வந்து அவரை தோக்கடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆகி அசைலம்னா தஞ்சம் புகிறது எங்கன்னா பர்ஷியாவில்.
உமாயூன் வென்ட் டு ஆப்கானிஸ்தான் வித் பர்ஷியன் ட்ரூப்ஸ். உமாயூன் பார்த்து தஞ்சம் புகுந்த பெர்ஷியாவில் இருக்கிற அவங்களோட ட்ரூப்ஸோட ஆப்கானிஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து அதை கேப்சர் பண்ணியிருப்பார். சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கந்தஹர் அண்ட் காபூலை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். அடுத்ததும் பார்த்தோன்னா அவரோட பிரதரான கம்ரானோ டிட் நாட் அலோ இம் டு ஹோல்ட் தம் இன் பீஸ். கேப்சர் பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட பிரதரான கம்ரான் வந்து அவரை வந்து ஒரு அங்கே நிம்மதியாக இருக்க அவரை விடலை. அதே மாதிரி போட்டியாக இருந்தது. அவருக்கும் அவரோட பிரதருக்கும் வந்து ரொம்ப அதிகமாச்சு. எட் இந்த எண்ட் ஆஃப் கம்ரான் ஏன் டு சீக் காம்ப்ரமைஸ் வித் உமாயூன். கடைசியில் வந்து கம்ரான் கூட வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அவர் வந்து அங்கேருந்து வெளியே வந்திருப்பார். மீன்வைல் த சர் எம்பையர் ஃப்ராக்மெண்டட். அதே மாதிரி ஷெர்ஷா ஷூவோட எம்பையர் வந்து உடஞ்சி போயிருக்கும். யுமாயூனோட இன்வேஷன் பிகம் ஈஸியாக இருந்திருக்கும் அந்த டைமில். ஆப்கான் ஃபோர்ஸ் இன் பஞ்சாப் ஆன் த அப்ரோச் ஆஃப் முகல் பிகன் டு ஃப்ளீ. என்ன சொல்கிறது, அவர் வந்து ஆப்கானோட ஃபோர்ஸோடு வந்து பஞ்சாப்பை வந்து அவர் தாக்கும் போது அவங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்படியே பறந்து ஓடி இருப்பாங்க. உமாயூன்ஸ் பிகேம் த எம்பையர் ஒன்ஸ் அகெயின். அவர் வந்து சீக்கிரமாகவே இறந்துருப்பார். என்ன சொல்கிறது, டெல்லியை வந்து சீக்கிரம் கைப்பற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவரோட லைப்ரரியோட படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து அவர் வந்து இறந்துருப்பார். எங்கன்னா டெல்லி கோட்டையில் வந்து சொல்கிறாங்க. இந்த கலர்ஃபுல் வேர்ட் ஆஃப் லேன் போலே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உமாயூன் ஸ்டாபிள்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி ஹேட் ஸ்டாபிள்டு த்ரோ இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்ல, உமாயூன் வந்து தவறி விழுந்தார் அவர் வாழ்க்கையிலிருந்து, அண்ட் எஸ் தவறி விழுந்தார் த்ரோ இட்ஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுதான் உமாயூனோட டாம்பு, கல்லறை. அடுத்தது வந்து உமாயூனோட பையன் வந்து அக்பர். எம்பையர் ஆஃப் த அக்பர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 1556 to 1605 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து அக்பர். டியூரிங் உமாயூன்ஸ் வேண்டரிங் இன் ராஜ்புட்னா டெசர்ட்டில் வந்து இஸ் ஃபைவ். அவர் வந்து பார்த்தோன்னா உமாயூன் வந்து ராஜபுட்னா டெசர்ட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அவர் தான் வந்து ஜலாலுதீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் தான் வந்து ஜலாலுதீன். அவர் தான் வந்து அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1542 வந்து அவர் பிறக்கிறாரு. அக்பர் வாஸ் க்ரௌண்ட் எப்போ வந்து அவர் வந்து முடிசூடுறாருன்னா அட் ஏஜ் ஆஃப் 14. அந்த டைமில் வந்து அக்பரோட அசென்ஷன்னா வந்து பார்த்தோன்னா அரியணை. அக்பர் வந்து அரியணை ஏறும் போது ஆப்கான் அண்ட் ராஜ்புட்ஸ் வந்து ஸ்டில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் சேலஞ்சாக அவங்க அக்பருக்கு வந்து அவங்க இருந்தாங்க. அது இருந்தாலும் அவரோட கார்டியன் அண்ட் ப்ரொடெக்டரான பைரம் கான் அவருக்கு வந்து பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ தான் வந்து அக்பரோட மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஃபோட்டோ இது. அடுத்தது வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்தது வந்து பார்த்தோன்னா ஹெமு த இந்து ஜென்ரல் ஆஃப் த டிஸ்பிளேஸ்னா வழி வந்த ஆஃப் த ஆப்கான் கிங் அதில் ஷாவோட ஜென்ரல் தான் வந்து இந்து ரூலரான ஹெமுன்றவர். இந்த சக்சஸர் ஆஃப் ஷெர்ஷாக்கு அடுத்தது பதவியேற்றது வந்து அதில் ஷான்றவர். இவர் வந்து இன்டியூஸ்ட் த கிங் டு பர்மிட் இம் டு லீட் த ஆர்மி ஆஃப் ஆப்கான் ஆர்மி அகெயின்ஸ்ட் த முகல்ஸ். இன்டியூஸ்னால் கேட்டார். என்ன சொன்னால் கேட்டார்னா, நான் வந்து இவருக்கு முகலுக்கு எதிராக படையெடுத்து போகிறேன், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து இவர் வந்து ஹெமு வந்து கேட்டார். யார் கேட்டால் அதில் ஷா வந்து ஷெர்ஷாவோட சக்ஸஸர். ஓகே, அவரும் கிங்கும் வந்து பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணார் ஹெமுவை. அவர் ஃபஸ்ட்டு டு குவாலியர் எக்ஸ்பெல்லிங் த முகல் கவர்னர். குவாலியரை கைப்பற்றிட்டு அங்கே இருந்த முகல் கவர்னர் வந்து அவர் விரட்டி அடித்தார். என்ன சொல்கிறதுனா எக்ஸ்பெல்னால் விரட்டி வெளியேற்றினார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இவர் மார்ச் அகெயின்ஸ்ட் ஆக்ரா அண்ட் கேப்சர் இட் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். இவர் வந்து பார்த்தோன்னா ஆக்ராவுக்கு போய் அதையும் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டார். எம்முவோட ஜெர்னாசிட்டி வந்து ஹெல்ப் ஹிம் டு ஓவர் கம் பொட்டென்ஷியல் எனிமீஸ் வென் ஹி டுக் டெல்லி. ஜென்ராசிட்டினா அவரோட தாராளத்தன்மையால் வந்து எல்லா விதமான அவருடைய பவர்ஃபுல்லான எதிரியும் வந்து அவரால் எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டெல்லியும் கைப்பற்றினாருன்னு சொல்கிறாங்க. இன் நவம்பர் 1556
1086 அக்பர் வந்து பார்த்தோன்னா டெல்லிக்கு வந்து படையெடுத்து போனார் டு மீட் த ஃபோர்ஸ் ஆஃப் எமு வந்து அந்த அவர் டெல்லியில் இருப்பார்ல கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து இது பண்ணுன்ட்டு இவர் வந்து பார்த்தோன்னா அக்பர் வந்து அது படையெடுத்து போகிறாரு டு மீட் த ஃபோர்ஸ் ஆஃப் எமு இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து அவர் வந்து அது அங்கே வந்து நடந்திருக்கும். அது ஒரு ஏரோ வந்து பார்த்தோன்னா எம்முவோட கண்ணில் வந்து பாஞ்சிருக்கும். பேட்டில் வந்து பார்த்தோன்னா எம்முக்கு சாதகமாக இருந்ததுனால அது வந்து யாரோ அந்த வேலையை செஞ்சு வந்து பைரம் கான் மோஸ்ட்லி அவர் வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணில் குத்தி எம்மு வந்து இறந்துட்டு போகிறார். இந்த லீடர்லெஸ்ஸாக இருக்க ஆப்கான் ஆர்மி வந்து பிகம் வந்து டீமாரலைஸ்டு அப்படின்னா என்ன சொல்கிறது, அப்படியே வந்து கட்டுக்கடங்காமல் கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா விக்ட்ரி ஆச்சு. எம்மு வந்து கேப்சர் பண்ணி அவங்கள வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த விக்ட்ரி மேட் அக்பரோட இறையாண்மை ஆஃப் ஆக்ரா அண்ட் டெல்லி வந்து மறுபடியும் வந்து சாவரின்னா அதிபதி ஆக்குச்சு. அக்பர் தான் வந்து ஆக்ராக்கும் டெல்லிக்கும் வந்து அதிபதி ஆக்குச்சுன்னு சொல்கிறாங்க. முகல் எம்பையர் வந்து மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு அப்படின்றாங்க. அடுத்தது வந்து அக்பர் அண்ட் பைரம் கான். ஆஸ் அ கான்குவரர் அக்பர் ட்ரிம்ப்டு ஆல் ஓவர் நார்த் இந்தியா. அவர் வந்து ஒரு வெற்றி பெற்றார். நார்த் இந்தியா மொத்தமே கான்கர் பண்ணி அவர் வந்து வெற்றி பெற்றாருன்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட்டு 4 இயர் ஆஃப் த அக்பரோட ரூல் பார்த்தோன்னா முகல் எம்பையரோட எக்ஸ்பென்ஷனை தான் வந்து பண்ணார். எது இருக்குன்னா காபுல் டு ஜுனாப்பூர் இன்க்ளூடிங் குவாலியர் அண்ட் அஜ்மீர் அண்டர் இஸ் ரிஜென்ட் அவரோட ஆளுநரான பைரம் கானோட இதுவில் வந்து இது எல்லாமே வந்து அவர் கைப்பற்றிருப்பார். சூன் பைரம் கான் பார்த்தோன்னா பிஹேவ் ஹவுட்லிட்லி டுவர்ட் இஸ் ஃபெல்லோ நோபல்ஸ். என்ன சொல்கிறது, ஏளனத்துடன் வந்து எல்லாரையும் பார்த்தாரு, நான் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி. அக்பர் வந்து பார்த்தோன்னா இது அவருக்கு தெரிஞ்சவொடனே என்ரேஜ்டு பை ஹிஸ் பிஹேவியர் இஷ்யூட் எ ஃபார்மேன் டிஸ்மிஸிங் பைரம் கான். அப்படின்னா என்னென்னா இவர் வந்து தெரிஞ்சவொடனே இவரோட பிஹேவியர் பற்றி இவர் தெரிஞ்சவொடனே அவரை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது என்கரேஜ்னா பணி நீக்கம் செஞ்சாட்டார். யாருன்னா வந்து பைரம் கான். யார்? அக்பர். திஸ் லீட் பைரம் கான் வந்து ரிவோல்ட்டை வந்து இவருக்கு எதிர்க்கவே வந்து ஏபிளி டெல்ட் வித் பை அக்பர். ஏபிளி டெல்ட்னா என்ன, சாதுர்மியாக வந்து அக்பர் வந்து அதை வந்து எப்படி சமாளித்தார். அதுக்கப்புறம் பைரம் கான் வந்து ஃபைனலி அக்ரி டு சப்மிட் ஹிம்செல்ஃப் டு அக்பர். கடைசியாக வந்து பைரம் கானே சரி பாஸ் எனக்கு இது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்மிட் பண்ணார். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், அக்பர் நீங்கள் வந்து மெக்காக்கு போயிட்டு வாங்க, மெக்காக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இஸ் வே ஆன் இஸ் மர்டர்ட் பை இஸ் பையன் ஆப்கான். அவர் வந்து மெக்கா கிளம்பி போயிருப்பார். போகிற வழியில் ஆப்கான்ஸ் ஒருவரால் அவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். இந்த ஃபேமிலி ஆஃப் பைரம் கான் வந்து பார்த்தோன்னா டெல்லிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட சன்னான அப்துல் ரஹீம் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த லுமினரஸ்னால் வந்து அறிவு கூர்ந்தவராக அக்பர் கோட்டில் வந்து இருந்தார். வித் த டைட்டில் ஆஃப் கஹானா அப்படின்ற ஒரு டைட்டிலோட வந்து அக்பர் கோட்டில் வந்து அவர் வந்து இருந்திருப்பார். அவர் பேர் வந்து அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்பரோட மிலிட்ரி கான்கொஸ்ட் பார்த்தோன்னா அக்பர் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எம்பையர் த்ரூ இஸ் வாஸ்ட் கான்கொஸ்ட். அக்பர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கிரேட் எம்பையரை வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருப்பார் அவரோட வாஸ்ட் கான்கொஸ்ட் மூலமாக. மால்வா வாஸ் கான்கர்டு இன் 1562 ஃப்ரம் பாஸ் பஹதூர். அவர்கிட்ட வந்து மால்வா வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். ஹூ வாஸ் மேட் அப் மன்சப்தார் இன் அக்பர் கோட். இவர் தான் பார்த்தோன்னா மன்சப்தாராக வந்து அக்பர் கோட்லேயே இருந்திருப்பார். அடுத்தது வந்து கோட்வானா ரீஜன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா வாஸ் அனெக்ஸ்ட் ஆஃப்டர் த ஃப்ரிஷியஸ் பேட்டில் வித் ராணி துர்காவதி அண்ட் இஸ் சன் வீர் நாராயணன் இன் 1564 வந்து பார்த்தோன்னா கோட்வானா ரீஜன் சென்ட்ரல் இந்தியாவில் வந்து கைப்பற்றியிருப்பார். ரொம்ப ஒரு பயங்கரமான பேட்டில் வித் ராணி துர்காவதியும் அவரோட சன்னான வீர் நாராயணன் கூட நடந்திருக்கும் 1564. த ரூலர் ஆஃப் மேவார் ராணா உதய் சிங் put up great fight before losing Chittoor, which was conquered by Akbar after seizing of 6 months. என்ன சொல்கிறது, ரூலர் ஆஃப் மேவார் ராணா உதய் சிங் கிட்ட இருந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பேட்டில் வந்து சித்தூரை தோக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக போட்டிகிட்ருப்பார். கடைசி வரைக்கும் போட்டியிருப்பார். யார்? ராணா உதய் சிங் வந்து அக்பர் வந்து அவர் கைப்பற்றிருப்பார். 6 மாதம் முற்றுகையிட்டு அந்த இடத்த வந்து அவர் கைப்பற்றிருப்பார். ராணா உதய் சிங் ரீட்ரீட்டட் டு த ஹில்ஸ். ரீட்ரீட்டட்னா பின்வாங்கினார்.
மலைகளுக்கு போய் பங்குச்சிட்டார். இருந்தாலும் அவரோட ஜென்ரலான ஜெய்மால் அண்ட் பாட்டா ஜெய்மால் அண்ட் பட்டா அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த ஃபைட்டை வந்து நடத்தி அந்த ஜென்ரலும் ப்ளஸ் 30,000 ராஜ்புட்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு இருப்பாங்க. அதை வந்து அவர் வந்து அட்மிரேஷன் பண்ணி அதை வந்து அவர் வந்து இது பண்ணி ஃபார் எ கேலண்ட்னா அவரோட துணிச்சலான ஜெய்மல் அண்ட் பட்டாவோட துணிச்சலை பாராட்டி அவர் வந்து அக்பர் வந்து அவரோட சிலையை வந்து பார்த்தோன்னா ஒரு மெயின் கேட் ஆஃப் ஆக்ரா முதன்மை ஆக்ரா ஃபோர்ட்டோட மெயின் கேட்டுக்கு வாசலில் வந்து அவரோட மெமரியாக வந்து அந்த சிலையை வந்து அவர் வச்சுருப்பார். இந்த கேப்சர் ஆஃப் சித்தூரை வந்து கைப்பற்றிட்ட பிறகு வாஸ் ஃபாலோடு பை சரண்டர் ஆஃப் ராஜ்புட் ஸ்டேட்ஸ் லைக்ஸ் இவங்க வந்து சண்டை போட்டு கேப்சர் பண்ண சரண்டரும் ஆயிருப்பாங்கள்ல. ரத்தம்போர், கலிஞ்சர், பிகானர், ஜோத்பூர் அண்ட் ஜெய்சால்மர் இது எல்லாரும் பார்த்தோன்னா அவரோட சரண்டர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் சப்பார்டிகேட்டிங் த ரீஜன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா எல்லாமே சென்ட்ரல் இந்தியா மொத்தம் வந்து அவரோட கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் அக்பர் டர்ன்ட் இஸ் அட்டென்ஷன் டு குஜராத்துக்கு வந்து அவருடைய அட்டென்ஷனை திருப்பினார். எ வெல்தி ப்ராவின்சஸ் ரெனவுண்ட் ஃபார் இஸ் மேரிடைம் காமர்ஸ் குஜராத் வந்து பார்த்தோன்னா வெல்த்தி ப்ராவின்சஸ் ஆகும். அதில் வந்து மேரிடைம் வர்த்தகம் வந்து அதிகமாக இருந்ததுனால அது மேலே அவருக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. அக்பர் வந்து கான்கர் பண்ணாங்க குஜராத் ஃப்ரம் முசாஃபர் ஷா இன் 1573 வந்து அவர்கிட்ட இருந்து அதை கேப்சர் பண்ணியிருப்பார். குஜராத் பிகம் ஏ லான்ச்சிங் பேட் ஃபார் த அனெக்சேஷன் ஆஃப் டெக்கானை வந்து கைப்பற்றதுக்கான ஒரு லான்ச்சிங் பேடாக வந்து ஆரம்ப புள்ளியாக அது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் டிட்டிங் தவத் கான் the Afghan ruler of Bihar and Bengal, both the provinces were annexed to Mughal Empire in 1578. ஆப்கன் ரூலரான தாவூத் கான் கிட்ட இருந்தால் அது வந்து பெங்காலையும் பீகாரையும் அவர் கைப்பற்றினதுக்கப்புறம் அதை வந்து முகல் எம்பையரோட அனெக்ஸ் பண்ணது வந்து 1576 அனெக்ஸ் பண்ணியிருக்காரு. அக்பர் டிஃபீட்டட் மிர்சா ஹக்கீம் ஆஃப் காபூல் வித் த ஹெல்ப் ஆஃப் ராஜ்மன் சிங் அண்ட் பகவன் தாஸ் இவரோட ஹெல்ப் மூலிமா வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். யாருன்னா மிர்சா ஹக்கீம் ஆஃப் காபூல் அவருடைய தோக்கடிச்சிருப்பார். வித் த ஹெல்ப் ஆஃப் ராஜ்மன் சிங் அண்ட் பகவன் தாஸோடைய ஹெல்ப் மூலிமா தோக்கடிச்சிருப்பார். இஸ் கான்குவஸ்ட் இவர் வந்து காஷ்மீரை 1586 சிந்தில் 1591 இது கூட வந்து கான்குவஸ்ட் பண்ணி அதையும் வந்து நம்ம எம்பையரோட முகல் எம்பையரோட வந்து ஒருங்கிணைச்சிருப்பார். இதுதான் வந்து என்ன சொல்கிறது அக்பரோடைய பீரியடில் வந்து அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து காபூல், கந்தஹர், முல்தான், லஹூர், காஷ்மீர், பாட்னா, ஆக்ரா, டெல்லி, அஜ்மீர், குஜராத், மால்வா, கந்தேஷ், பெரர், அகமது நகர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அலகாபாத், லக்னோ, பீகார், பெங்கால், ஒரிசா இது எல்லாம் வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே அதே மாதிரி இந்த நார்த் வெஸ்ட்லேயும் வந்து அவர் வந்து அந்த எம்பையரோட வந்து ஒருங்கிணைச்சிருப்பார். ஆஃப்டர் அச்சீவிங் த பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் ஆஃப் நார்த் இந்தியா அக்பர் வந்து டர்ன்ட் இஸ் அட்டென்ஷன் டு த டெக்கன் பொலிட்டிக்கல் மொத்தம் வந்து அவர் கைப்பற்றதுக்காக ஒரு டெக்கனை வந்து திரும்பியிருப்பார். ஆஃப்டர் அக்பர் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்குபைட் கந்தேஷ் ரீஜன் இன் 1591 வந்து கந்தேஷ்ன்ற ரீஜன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். இன் 1596 வந்து பெரர் வர் அக்வயர்டு ஃப்ரம் சந்தா பிபி who was a regent of her nephew முர்சாஃபர் ஷாவோட நெப்யூ தான் யாருன்னா சந்தா பிபி. அவர்கிட்ட இருந்து பெரரை வந்து 1596 வந்து கைப்பற்றிருப்பாங்க. The Nizam Shahi ruler of Ahmedabad valiantly defended Ahmednagar against the Mughal force of Akbar. என்ன சொல்கிறது இவங்க நிசாம் ஷா ரூலர் ஆஃப் அகமதாபாத் பார்த்தோன்னா இவங்க முகல் ஃபோர்ஸை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பை 1600 பார்ட்ஸ் ஆஃப் மஹமது நகர்ஸ் ஆர் ஃபெல் இன் டு த ஹேண்ட் ஆஃப் முகல் ஃபோர்ஸ். அகமது நகரில் 1600 பார்ட்ஸ் வந்து முகல் ஃபோர்ஸ் கிட்ட வந்து விழுந்திருக்கும். அக்பர் வந்து ஃபெல் சிக் இன் செப்டம்பர் 1604 அண்ட் டைட் ஆன் 26 அக்டோபர் 1506 அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ராஜ்புட் பாலிசிஸ் என்னென்னு பார்த்தோன்னா அக்பர் டுக் என்ன சொல்கிறது
மனமார்ந்த earnest effect to win the goodwill of the Hindus. அவர் என்ன சொன்னான்னா earnest effectsனா மனமுவர்ந்து வந்து முயற்சி செஞ்சார் டு வின் த குட்வில் ஆஃப் த இந்துசம் வந்து நல்லபடியாக வரணுன்றதுக்காக நிறைய வேலை பண்ணார். இவர் வந்து ஜிஸ்யா டேக்ஸை வந்து அப்பாலிஷ் பண்ணார். குத்புதீன் ஐபக் வந்து கொண்டு வந்திருப்பார். எல்லாருமே கொண்டு வந்திருப்பாங்க. இவர் தான் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். யார் ஜிஸ்யா டேக்ஸ் அபாலிஷ் பண்ணது வந்து அக்பர் தான். ஆன் நான் முஸ்லீம் அண்ட் டேக்ஸ் ஆன் இந்து பில்கிரம். இவர் வந்து நான் முஸ்லீமுக்காகவும் அதே மாதிரி இவங்க எதனா வந்து ஒரு பில்கிரம்னா என்ன சொல்கிறது, ஒரு புனித ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான கோயிலுக்கான அந்த டேக்ஸையும் வந்து அவர் கட் பண்ணியிருப்பார். இந்த சதி ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி பை இந்து விடோஸ் வாஸ் அபாலிஷ்டு. என்ன இதுவும் இம்பார்ட்டன்ட். சதி வந்து இந்து விடோஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதையும் அபாலிஷ் பண்ணுறாங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் மேக்கிங் ஸ்லேவ் ஆஃப் வார் ப்ரிசனர் வாஸ் ஆல்சோ டிஸ்கண்டினியூட். வார் இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா அதுலேருந்து கொண்டு வந்தவர்லேருந்து ஒரு ப்ரிசனராக ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடை வந்து இவர் அபாலிஷ் பண்ணுறாரு. கான்சிலேட்டரி ராஜ்புட் பாலிசி இன்க்ளூட் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வித் ராஜ்புட் பிரின்சஸ் ஃபேமிலிஸ். இவருடைய ராஜ்புட் பாலிசியோட கொள்கையே, முக்கியமான கொள்கையே என்னன்னு பார்த்தோன்னா மேட்ரிமோனியல் அலைன்ஸை வந்து வச்சுக்கணும் ராஜ்புட் பிரின்சஸ் அண்ட் ஃபேமிலிஸோட அப்படின்னு சொல்கிறாங்க. princely ஃபேமிலிஸோட. அக்கார்டிங் டு ராஜ்புட் நோபல்ஸ் ஐ பொசிஷன் இன் த முகல் கோர்ட். இவங்க இந்த ராஜ்புட் நோபல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஐ பொசிஷன்லாம் வந்து முகல் கோர்ட்டில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எ டாலரண்ட் ரிலிஜன் பாலிசி என்ஷோர் த கல்ச்சுரல் அண்ட் எமோஷ்னல் இன்டகிரேஷன் ஆஃப் த பீப்புள். இவர் வந்து எல்லா மதத்தையுமே வந்து சகிச்சுட்டு போகிற பாலிசி வந்து அவங்களுக்கு இருந்தது. அதனால் வந்து கல்ச்சுரல் அண்ட் எமோஷ்னல் இன்டகிரேஷன் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது வந்து உதவியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஈவன் பிஃபோர் அக்பர் மெனி முஸ்லீம் கிங்ஸ் அண்ட் மேரிட் ராஜ்புட் பிரின்சஸ். அக்பருக்கு முன்னாடியே நிறைய முஸ்லீம்ஸ் கிங்ஸ் வந்து ராஜ்புட் பிரின்சஸ் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் அக்பர் வித் திஸ் ப்ராட் மைண்டட் நேச்சர் வாஸ் ஏ இன்ஸ்ட்ருமெண்டல் இன் திஸ் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் பிகம் ஏ சிந்தசிஸ் force between two cultures as he maintained close relation with the families. இவர் இதுக்கு முன்னாடியே எல்லாரும் கல்யாணமே பண்ணிகிட்டு இருந்தாலும் இவரோட ப்ராட் மைண்டடாக இருக்கிற நேச்சர் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் சிந்தசிஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சரை வந்து இவர் வந்து தன்னதா அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தார். இவர் வந்து மற்றதெல்லாம் மாற்றணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அக்பர் ஹேட் மேரிட் ஹர்காபாய் அப்படின்றவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. இவங்களை வந்து ஜோதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து யூ இஸ் த டாட்டர் ஆஃப் ராஜ்பார்மல் ராஜா பஹர்மலுக்கு வந்து இவர் வந்து ராஜாவாக இருந்தார். ஈ ஆல்சோ நோன் அஸ் பிஹாரிமல் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ராஜ்புட் பிரின்சஸ் ஆன பிக்கனர் அண்ட் ஜெய்சால்மரோட பிரின்சஸையும் வந்து அவர் மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ் சலீம்ன்றவங்க வந்து பார்த்தோன்னா இவங்க அர்காபாய்க்கு மேரேஜ் ஆன டாட்டர் ஆஃப் ராஜா பகவந்தாஸ் ஹர்காபாய். இவர் தான் வந்து பார்த்தோன்னா ஹர்காபாய் மேரிட் த டாட்டர் ஆஃப் பிரின்ஸ் சலீம் வந்து பார்த்தோன்னா ஹர்காபாய்க்கும் அக்பருக்கு பிறந்தவங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா மேரிட் த டாட்டர் ஆஃப் ராஜா பகவந்தாஸ். ராஜா பகவந்தாஸோட பொண்ணை வந்து இவர் வந்து ஹர்காபாயோட பையன் வந்து பார்த்தோன்னா சலீம் வந்து மேரேஜ் பண்ணிட்டார். ராஜ்மன் சிங் வந்து சன் ஆஃப் பகவந்தாஸ் ஊ பிகம் த பகவந்தாஸோட பையன் வந்து பார்த்தோன்னா ராஜ்மன் சிங். இவர் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் அக்பரோட ஜென்ரல் சொல்கிறாங்க. ஈவன் த ராஜ்புட் ஊ சூஸ் நாட் டு ஹேவ் மேட்ரிமோனி அலைன்ஸ் வாஸ் பிஸ்டோவ்டு கிரேட் ஹானர் இன் அக்பர்ஸ் கோர்ஸ். யார் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறது, இவர் கூட வந்து ஒரு மேட்ரிமோனியல் அலைன்ஸே இல்லைனாலும் அவருக்கு வந்து அந்த அக்பர் கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரும் இதுவை வந்து அவருக்கு கொடுத்தாங்க, ஆனரை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் ராஜ்புட் பாலிசிஸ் செக்யூர்ட் இஸ் சர்வீஸ் ஆஃப் கிரேட் வாரியர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த எம்பையர். இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா
இஸ் பாலிசி செக்யூர்ட் ஆஸ் அன் கிரேட் என்ன சொல்கிறது ஒரு கிரேட் வாரியர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி சர்வீஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து ராஜா டோடர் மஹால் வந்து பார்த்தோன்னா அஸ் எக்ஸ்பெக்டட் இன் ரெவென்யூ அஃபேர்ஸில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா அந்த பொசிஷன்லேருந்து திவானுன்ற ஒரு பதவி வரைக்கும் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பீர்பல் பார்த்தோன்னா இவரோட ஃபேவரட் கம்பெனியன் ஆஃப் அக்பரோட ஃபேவரட் கம்பெனியன் யாருன்னா பீர்பல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மேவர் அண்ட் மார்வர் வந்து 2 ராஜ்புட் கிங்டம் தட் டிஃபைடு த முகல் எம்பையர். இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த முகல் எம்பையரை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிரியாகவே பார்த்துட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராணா உதய் சிங்கோட டெத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா சன் ராணா பிரதாப் சிங் ரிஃப்யூஸ்டு டு அக்னாலேஜ் அக்பர் சுசர்னிட்டி. அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தோன்னா ராணா பிரதாப் சிங் வந்து அவரோட பையன். அவர் வந்து நான் வந்து அக்பரோட சுசர்னிட்டி கீழே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ ஃபைட் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் அவரோட கடைசி டெத்து வரைக்கும் எப்போ வரைக்கும்னா 1597 வரைக்கும் த பேட்டில் ஆஃப் ஹடில்கட் அப்படி அந்த பேட்டில் வந்து நடந்துச்சு. எங்கன்னா 1576 வாஸ் த லாஸ்ட் பிச்டு பேட்டில் பிட்வீன் த முகல் ஃபோர்ஸ் அண்ட் ராணா பிரதாப் சிங் இன் மார்வர். ஜோத்பூரில் வந்து த ரூலர் ஆஃப் சந்திரசேன் த சன் ஆஃப் பல்தோ ராத்தோர் ரெசிஸ்ட் த முகல் டில் த எண்ட். அவரோட எண்டு வரைக்கும் வந்து அவர் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார் 1581 வரைக்கும். த்ரோ இஸ் பிரதர் ஃபவுச்ட் ஆன் த சைட் ஆஃப் த முகல்ஸ். அவரோட பிரதர் வந்து பார்த்தோன்னா அவருடைய இதுவாகவே இருந்தாலும் ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த முகல் பக்கம் இருந்தாலும் இவர் வந்து உதய் சிங் வந்து த பிரதர் ஆஃப் சந்திரசேன் ஆர் மேட் த ரூலர் ஆஃப் ஜோத்பூர் பை அக்பர். அவருடைய பிரதரான சந்திரசேனை வந்து பார்த்தோன்னா அவர் தான் உதய் சிங். இவர் தான் வந்து த ரூலர் ஆஃப் ஜோத்பூராக வந்து அக்பர் வந்து அறிவித்தார். அக்பரோட கேபிட்டல் வாஸ் அட் ஆக்ராவை தான் ஃபஸ்ட் இருந்தது. லேட்டர் வந்து பார்த்தோன்னா பில்ட் எ நியூ சிட்டி. அவர் வந்து ஒரு நியூ சிட்டியை வந்து பில்ட் பண்ணார். எங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரியில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நியூ ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணார். த்ரோ ஏ டிசர்டட் சிட்டி என்ன சொல்கிற ஒரு புது சிட்டி பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிற மசூதியும் கிரேட் பியூலன் தர்வாசா அண்ட் அதர் மெனி பில்டிங்கை வந்து அவர் வந்து கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது ஃபத்தேபூர் சிக்ரியில் வந்து த்ரோ ஏ டிசர்டட் சிட்டியில் இட் ஸ்டில் ஸ்டாண்ட் வித் எ பியூட்டிஃபுல் மாஸ்க்யூ அண்ட் எ கிரேட் பியூலன் தர்வாசாவை வந்து அவர் வந்து கட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மன்சப்தாரி சிஸ்டம்னா அக்பர் ப்ரொவைட் எ சிஸ்டமேட்டிக் அண்ட் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் கான்ட்ரிபியூஷன் டு த சக்சஸர் ஆஃப் த எம்பையர். இவர் வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை வந்து இவர் வந்து கட்டினாருன்னு சொல்கிறாங்க. இவர் தான் இன்ட்ரடியூஸ் த மன்சப்தாரி சிஸ்டம். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது மன்சப்தாரி சிஸ்டம்? அக்பர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். த நோபல்ஸ் சிவில் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் கம்பைன்ட் இன்டு ஒன் சிங்கிள் சர்வீஸ் வித் ஈச் ஆஃபீஸர்ஸ் ரிசீவ் த டைட்டில்ஸ் ஆஃப் மன்சப்தார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோபல்ஸையும் சிவில்ஸையும் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் சர்வீஸ்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஈச் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தோன்னா ரிசீவ் த டைட்டில் ஆஃப் மன்சப்தார்ன்ற டைட்டில் வந்து அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. மன்சப்தார் ரேங்க் வந்து என்ன சொல்கிறாங்க ஜாட் அண்ட் சாவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. த ஃபார்மர் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் சோல்ஜர் ஆஃப் அவரோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவரோட ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சோல்ஜர் மன்சப்தாருக்கு வந்து 10 to 10,000 சோல்ஜர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. த லேட்டர் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஆர்சஸ் அண்டர் மன்சப்தாரோட அவங்களோட பொசிஷனை பொறுத்து அவங்களுக்கு எத்தனை ஆர்ஸ்ன்றதை டிசைட் பண்ணாங்க. ஈச் ஆஃபீஸர் குட் ரைஸ்டு ஃப்ரம் த லோவஸ்ட் டு த ஹையஸ்ட் ரேங்க். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் மேல் மட்டம் வரைக்கும் அவரால் உயர முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. த ப்ரொமோஷன் அண்ட் டிமோஷன் வாஸ் மேட் த்ரூ அடிஷ்னல் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் மன்சப்ஸ். என்ன சொல்கிறது
அந்த மன்சப்ஸ்னால் அவர்கிட்ட இருக்கிற இந்த சோல்ஜர்ஸை பொறுத்து வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனையும் டிடக்ஷனையும் அவங்களுக்கு இது பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நல்லா இது பண்ணுறவங்களுக்கு இன்னொரு 1000 சோல்ஜர்ஸ் கொடுத்து இது பண்ணாங்க, இன்னும் கம்மியாக பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மன்சப்தாரி சிஸ்டம் டிவைஸ்ட் பை த எத்தனிசிட்டி பேஸ்ட் ஆஃப் திஸ் நோபல்ஸ். அவரை வந்து என்ன சொல்கிறதுனா அதை வேற்றுமைப்படுத்தப்பட்டது அவங்க எந்த எனக்கு ஒரு வச்சு அதை வந்து எல்லாமே வேறுபடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. டியூரிங் அக்பரோட இயரில் நோபல்ஸ் ஆர் ட்ரான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா ஆர் பர்ஷியா. அக்பரோட இயர்லி காலகட்டத்தில் பார்த்தோன்னா இவங்க நோபல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்தும் பர்ஷியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டாங்க. பட் ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மன்சப்தாரி சிஸ்டம் இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நோபல்ட்டி வந்து என்கம்ப்ரைஸ்டு நோபல்ட்டி வந்து மோஸ்ட்லி யாராக இருந்தாங்கன்னா ராஜ்புட்ஸாகவும் அடுத்தது வந்து சிகந்தர்ஷ் இந்தியன் முஸ்லீம்ஸும் வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சேலரி ஆஃப் மன்சப்தார் பார்த்தோன்னா ஒரு கேஷாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா 1 லட்சம் 2 லட்சம் சேலரி அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம கணக்குப்படி சேலரின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா ஜாகீர்னால் அந்த இடத்த எஸ்டேட்னால் இடம் அவரால் வந்து அந்த இடத்த வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து வரத்த மணியை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்க சேலரியாக வச்சுக்கணும் அப்படி. விச் வாஸ் சப்ஜெக்டட் டு ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து கரெக்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. த ரேங்க் ஆஃப் மன்சப்தார்ஸ் வந்து அது வந்து ஹெரிடிட்டரி கிடையாது. என்ன சொல்கிறது, அது அவர் இறந்துட்டாங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அரசுடைமையாக்கப்படும், ரிசிம் டு ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசி. அக்பர் பிஹன் இஸ் லைஃப் அஸ் அன் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமாக வந்து அவர் வந்து அவருடைய லைஃப் வந்து பிஹன் பண்ணார். இ அடாப்டட் இன் அக்காமடேட்டிவ் அப்ரோச் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சூஃபிசம். இவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இன்ஃப்ளூஷன் ஆஃப் அண்டர் த இன்ஃப்ளூஷன் ஆஃப் சூஃபிசமோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இவங்க வந்து அவருடைய முஸ்லீம் ப்ளஸ் சூஃபிசமத்தை வந்து இது பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அக்பர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அபவுட் த டாக்ட்ரைன் ஆஃப் ஆல் ரிலிஜன். அக்பர் வந்து எல்லா தரப்பட்ட மக்களோட மதங்களோட கொள்கையும் அவர் வந்து லேர்ன் பண்ண விரும்பினார். இவர் வந்து ப்ராபகேட் த ஃபிலாசபி ஆஃப் சுஹி ஹை குல் பீஸ் டு ஆல். இவர் வந்து எதை வந்து ப்ராபகேட் பண்ணார்னா சுஹி ஹை குல் பீஸ் டு ஆல் வந்து இது பண்ணார். பதௌனின்றது வந்து கண்டெம்பரரி ஆத்தர் who did not like Akbar inter-religion interest. பதௌனின்றது வந்து இவரோட சமகால ஒரு ஆத்தர். இவருக்கு வந்து அக்பரோட இன்டர் ரிலிஜன் இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஆசை கிடையாது. அக்யூஸ்ட் இம் ஃபார் சேக்கிங் இஸ்லாம். இவர் சரி இஸ்லாமியே கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை வந்து அக்யூஸ் பண்ணார். அக்பர் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிப்தத் கஹானா 1575 ஆல் ஆஃப் ஒர்க்ஷிப் இன் விச் இனிஷியலி முஸ்லீம் வந்து பார்த்தோன்னா அவங்க கேதர் பண்ணி அவங்கள ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸை வந்து அவங்க சொல்லலாம். அது லேட்டராக வந்து இன்வைட் கிறிஸ்டியன், ஜொர்தாஷியன், இந்துஸ், ஜெயின்ஸ் அண்ட் ஈவன் ஏத்திஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணார். இன் 1582 வந்து டிஸ்கண்டினியூ த டிபேட் இன் இபத் கஹானாவில் வந்து அவர் வந்து விட்டுறாரு அந்த டிஸ்கஷனில். இது வந்து ஒரு இட் லீட் டு பிட்டர்னஸ் அமௌங் த டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ். இது வந்து எல்லாருக்கும் ஒரு கசப்புத்தன்மையை வந்து உருவாக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹவெவர் he did not give us any attempt to know the truth. இவர் வந்து இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து அவருடைய தேடுதலில் அவருக்கு உண்மையாக அது என்னதான் அது கடவுள், என்னதான் அது ரிலீஜியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை அவர் விடலை. அக்பர் டிஸ்கஸ் பர்சனலி வித் த லீடிங் லைட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலிஜன் லைக் புருஷோத்தம் அண்ட் தேவி. இந்துசம் கிட்ட இப்போ எல்லாத்த பற்றி அவரோட என்ன சொல்ல முக்கியமான ஆளுங்க இருப்பாங்களோ அவங்ககிட்ட வந்து இதை பற்றிலாம் அது வந்து அவர் இது பண்ணார். அக்பர் டிஸ்கஸ் ரிலீஜியன் லைக் புருஷோத்தம் அண்ட் தேவி, இந்துசம், மெஹர்ஜி ராணா, ஜொர்தோஷியன் and the Portuguese Aquavaiva and Montserrat Christianity.
ஹிர் விஜய சுரி ஜெயினிசம். இவர்கிட்டலாம் வந்து இது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணார், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு. பிகாஸ் ஆஃப் த டிஸ்கஷன் இ ஃபீல் தட் த பிஹைண்ட் த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த நேம் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுட்டார். த எக்ஸாக்ட் வேர்ட் யூஸ்ட் பை அக்பர் அண்ட் பதோனி டு illustrate த philosophy ஆஃப் அக்பர் இஸ் தஹூத் ஐ இலாஹி. தஹீத் ஹை இலாஹி அப்படின்னு சொன்னார். நேம்லி தீன் இலாஹி. தஹீத் ஐ இலாஹி லிட்ரலி மீன்ஸ் டிவைன் மோனோதிசம், ஒன்றே கடவுள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா குட் மீ கன்சிடர் எஸ் சூஃபிஸ்டிக் ஆர்டர் பட் நாட் ஏ நியூ ரிலிஜன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு சூஃபிஸ்டிக் ஆர்டராக இருந்ததுன்னு சொன்னாங்க, அது ஒரு நியூ ரிலிஜன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்தது வந்து ஏட் பிகம் எ பெர் சூஃபி குரு. ஏட் பிகம் எ பெர் அப்படின்னா சூஃபி குருவாக இருந்தால் யூ என்ரோல் முரிட்ஸ் சூஃபி டிசிப்ளின்ஸில் வந்து இவர் என்ரோல் பண்ணிட்டு யூ வுட் ஃபாலோ எ செட் எ பேட்டர்ன் ஆஃப் ரூல் அஸ்கிரைப்டு பை த குரு. 1000 ஆஃப் டிசிப்ளின்ஸ் என்ரோல்டு இன் திஸ் சீடர்கள் வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. அக்பர் இனிஷியேட்டட் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஏ ஸ்டேட் பேஸ்ட் ஆன் கான்செப்ட் ஆஃப் செக்யூலர் பிரின்சிபல். இவர் வந்து இதில் என்னென்னு சொல்கிறாருன்னா, செக்யூலர் பிரின்சிபல், ஈக்குவல் டாலரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் டு ஆல் செக்ஷன் irrespective of religious belief. He set up a big translation department for translating work of Sanskrit, Arab, Greeks, இது எல்லாமே பெர்ஷியனுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண. ராமாயணா, மகாபாரதா அண்ட் அதர்வ வேதா அண்ட் த பைபிள் அந்த குரான் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு பெர்ஷியாவுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. தீன் இலாஹி வந்து அவருடைய இறக்குற வரைக்கும் வந்து அது வந்து பாப்புலராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மாலிக் கேன்பர். இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்லேவ் ஃப்ரம் எத்தியோப்பியா டு இந்தியா. இவர் வந்து ஒரு அடிமை, எத்தியோப்பியில் வந்து இந்தியாவுக்கு வந்தவர். மாலிக் கேம்பர் வந்து எல்லார் கைக்கும் மாறுபட்டு கடைசியில் வந்து யாரோட கைக்கு வந்தார்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அகமதா நகர் நேம்டு ஜங்கீஸ் கான் அப்படின்ற நேம் வச்ச பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அகமதா நகருக்கு அவர் வந்து சேர்றாரு. மாலிக் கேம்பர் வந்து அவரோட அரசியல், மிலிட்டரி அண்ட் நிர்வாகம் அஃபேர்ஸ் எல்லா விவகாரத்தை பற்றி ஜங்கீஸ் கான் கிட்டேருந்து கற்றுண்டாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஜங்கீஸ் கான் இவங்க ஒய்ஃப் வந்து மாலிக் கேம்பரை வந்து விடுவிக்கிறாங்க. அவரோட ஹார்ட் ஒர்க் மூலயமா மாலிக்கை வந்து பார்த்தோன்னா செவரல் ரேங்க் மூலயமா உயர்ந்து பிகேம் ஏ மிலிட்ரி கமாண்டர் அண்ட் ரெஜென்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் சுல்தானேட்டோட கவர்னராக வந்து மிலிட்ரி கமாண்டர் அண்ட் பாக்ராவோட கவர்னராக வந்து இருக்கிறாரு. இந்த டெக்கன் முஸ்லீம்ஸ் அண்ட் மராத்தாஸ் வந்து ஒருங்கிணைச்சி முகல்ஸை வந்து மேலாதிக்கத்தை வந்து எதிர்த்தாங்க. என்ன சொல்ல, டு ப்ரிசர்வ் த டிஸ்டன்ஸ்னால் தனித்தன்மையான பிராந்தியத்தையும் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியும் வந்து அவங்க வந்து காப்பாற்றணுன்னு அவங்க எல்லாமே வந்து எதிர்த்தாங்க. மாலிக் கேம்பர் தான் இதுக்கு முன்னாடி வந்து பிரெயினாக இருந்தாங்க. இவங்க எல்லாமே மாலிக் கேம்பர் கிட்டேருந்து ட்ரெயின் பண்ணி மராத்தாஸ் பிகம் ஃபோர்ஸ் ரெக்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக மாறினார்கள். வித் ஆஃப்டர் மாலிக் டெத் ஆகிட்ட பிறகு 1708 ஏஜில் 14 மே 1629 மாலிக் கேம்பர் வந்து இறக்குறார். அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒரு சக்ஸஸராக வந்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஜஹாங்கீர் பார்த்தோன்னா அக்பர் வாஸ் சக்சஸட் பை இஸ் சன் சலீம் வித் த டைட்டில். சலீம் தான் அவர் வந்து அவங்களுடைய ராஜ்புட் பிரின்சஸ்க்கு ஜோதாவுக்கு பிறந்தவங்க. அவங்கள தான் வந்து அக்பர் வந்து அடுத்த சக்ஸஸராக வராங்க. வித் டைட்டில் ஆஃப் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்ற பேரோட வந்து அவர் டைட்டிலுக்கு வராரு. இவர் வந்து அக்பர் சன்னா பை இஸ் ராஜ்புட் ஒய்ஃப். இவரோட பதவி ஏறும்போது இவருக்கு வந்து சேலஞ்ச்டு பை திஸ் எல்டஸ்ட் பெரிய பையனான பிரின்ஸ் குஷ்ருன்றவர் வந்து இவருக்கு வந்து ஒரு ரிவால்ட் எடுக்கிறாரு. யாரோட ஆதரவான சீக் குரு அர்ஜுன் தேவோட ஆதரவு மூலமா அவர் வந்து எதிர்க்கிறாரு. இந்த பிரின்சர் குஷம் வந்து ஆஃப்டர் டிஃபீட்டட் அண்ட் கேப்சர் அண்ட் பிளைண்ட், அவரை வந்து கேப்சர் பண்ணி டிஃபீட் பண்ணி அவர் கண்ணை வந்து குருடாக்கிடுறாரு. அர்ஜுன் தேவியும் வந்து கொண்டுடுறாரு. யார்? ஜஹாங்கீர் வந்து ஆல்சோ டேம்டு த ரிபெல் ஆப்கான் உஸ்மான் கான் இன் பெங்கால் வந்து பார்த்தோன்னா
பணிய வைத்தார். டேம்டுனா பணிய வைத்தார். த ஆப்கான் 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 ரிபல்ய கிளர்ச்சியாளரான உஸ்மான் கானை பணிய வச்சார் இன் பெங்கால். மேவார் விச் வாஸ் டிஃபைன்ட் அக்பர் அடிபணிந்தது. என்ன சொல்கிறது, அக்பருக்கு வந்து மேவார் வந்து அடிபணிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ராணா உதய் சிங் அவரோட சன்னான ராணா பிரதாப் சிங் வந்து வாஸ் ப்ரவுட் டு டேர்ம் பை ஜஹாங்கீர் ஆஃப்டர் ஏ மிலிட்ரி கேம்பெயின். என்ன சொல்கிறது, இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவர் கண்ட்ரோலுக்கு ஜஹாங்கீரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. எப்படின்னா எ மிலிட்ரி கேம்பெயின் லீட் பை ஈசன் பிரின்சஸ் குர்ரம். குர்ரம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஷாஜகான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணா அமர் சிங் த கிராண்ட் சன் ஆஃப் ராணா உதய் சிங். They concluded a treaty where thereby the Amar Singh வந்து could rule his kingdom after accepting the suzerainty of ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட நான் வந்து கீழே ஆட்சி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ராணா அமர் சிங் வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. In 1608 அகமது நகர் இந்த டெக்கன் டிக்ளர் இண்டிபெண்ட் அண்டர் மாலிக் அம்பரோட தலைமையில் வந்து அது வந்து அகமது நகர் வந்து நான் தான் ஒரு செப்பரேட் கிங்காக வந்து இதுவாச்சு. அப்புறம் செவரல் அட்டம் டு பை பிரின்ஸ் குர்ரம் டு கான்குவர். குர்ரம் தான் வந்து குர்ரம் வந்து பார்த்தோன்னா ஷாஜஹான் கான்குவர் அகமது நகர் எண்ட் இன் ஃபெயிலியர். அப்புறம் வந்து பிரின்ஸ் குர்ரம் அட் கான்குவர் த ஃபோர்ட் ஆஃப் காங்கர் ஆஃப்டர் சீசிங் ஆஃப் 12 மாதம் வெயிட் பண்ணி காங்கர்ன்ற கோட்டையை வந்து அவர் கைப்பற்றுறாரு. யாருன்னா பிரின்ஸ் குர்ரம் வந்து கைப்பற்றுறாரு. காந்தஹர் கான்குவர்டு பை அக்பர் ஃப்ரம் த பர்ஷியன் இன் 1595 வந்து காந்தகர் வந்து அக்பர் வந்து கான்கர் பண்ணுறாரு ஃப்ரம் பெர்ஷியர்கிட்டேருந்து. இதே மறுபடியும் வந்து ரீடேக் பண்ணிக்கிறாரு. யாருன்னா பர்ஷியன் கிங்கான ஷா அப்பாஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா 1622 வந்து அதை வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணிக்கிறாங்க. ஜஹாங்கீர் வந்து அதை வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஈ குட் நாட் அச்சீவ் இட் டியூ டு த அவரால் வந்து இது பண்ண முடியல. ஏன்னா பிரின்ஸ் குர்ரம் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப கிளர்ச்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஜஹாங்கீர் ரிஜன் விட்னஸ் த விசிட் ஆஃப் 2 இங்கிலீஷ் மேன்ஸ் வந்து இவரோட ஆட்சியில் வந்து வந்திருக்காங்க. அவர் யாருன்னா வில்லியம் ஹேக்கிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். செகண்ட் வந்து சர் தாமஸ் ரோ வந்து வந்திருப்பார். செகண்ட் வந்திருப்பார். The farmer could not get the consent of the empire for establishing the English factory in India. ஃபஸ்ட்டு வந்தவருக்கு வந்து அவர் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டார். செகண்டாக வந்தவர் வந்து பார்த்தோன்னா யாருன்னா அம்பாசிடர் தூதுவர் சென்ட் பை கிங் ஜேம்ஸ் I அவரால் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா சர் தாமஸ் ரோ வந்து அவர் வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பார். பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி வந்து அமைக்கிறதுக்கு சூரத்தில் இவர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜஹாங்கீர் வாஸ் மோஸ்ட் அவர் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் அண்ட் கார்டனிங் அண்ட் ஃப்ளவர்ஸில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. கவர்மெண்ட் நடத்துறதை விட அவரோட பர்ஷியன் ஒய்ஃபான மெஹருனிசா ரீநேம்ட் ஆஸ் நூர் ஜஹான் பை ஜஹாங்கீர். இவர் தான் வந்து அதுக்கு வந்து நூர் ஜஹான் அப்படின்னு வந்து பேர் வச்சுருப்பார். அவர் தான் வந்து பர்ஷியன் ஒய்ஃபு. அவங்க தான் வந்து என்ன சொல்லியிருக்கிறது, இந்த ரியல் பவர் பிஹைண்ட் த த்ரோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The political intrigues had prevailed because of நூர்ஜஹான். என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கலாக சூழ்ச்சிகள் வந்து நடந்தது வந்து நூர்ஜஹானால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து பிரின்ஸ் குர்ரம் வந்து பார்த்தோன்னா இவருக்கு எதிர்க்க வந்து அப்பாவுக்கு எதிர்க்கவே சதி பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மஹபத் கான் அவர் தான் வந்து லாயல் ஜென்ரல் ஆஃப் ஜஹாங்கீரோட ராயல் ஜென்ரல் வந்து அவர் தான். அவர் வந்து பார்த்தோன்னா இதை வந்து நினைவாக்கியிருக்க மாட்டாங்க. இதை வந்து அவரே வந்து அடக்கிட்டு இருப்பார். பிரின்ஸ் குர்ரம் டு ரீட்ரீட்டட் டு டெக்கன். அவரை வந்து பிரின்ஸ் குர்ரம் வந்து பார்த்தோன்னா திரும்பி அனுப்பி வச்சுட்ருப்பாங்க எங்கன்னா டெக்கனுக்கு. த சூழ்ச்சி ஆஃப் த நூர்ஜஹானால் ஆல்சோ மேட் மஹமத் கான் அவங்களும் பார்த்தோன்னா ரைஸ் இன் ரெவால்ட் விச் ஆஸ் எஃபெக்டிவ்லி ஹேண்டல்டு பை நூர்ஜஹான்.
அவருடைய கிளர்ச்சியும் வந்து நூர்ஜஹான் வந்து பயங்கரமாக வந்து சமாளிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. முகமது கானோட சூழ்ச்சியும் வந்து சமாளிச்சிருப்பாங்க. முகமது கான் வந்து டெக்கனுக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க. பிரின்ஸ் குர்ரனோட அவர் வந்து கை கோர்த்திருப்பார். இமீடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஜஹாங்கீரோட நூர்ஜஹான் வாண்ட் டு க்ரௌன் இஸ் சன் இன் லா, அவருடைய மருமகனான ஷைஸ்ரே கானை வந்து அவர் வந்து கிங் ஆக்கணும்னு அவர் முயற்சி பண்ணியிருப்பார். அந்த எஃபெக்டை வந்து நூர்ஜஹானோட பிரதரும் பிரின்ஸ் குர்ரமோட மாமனாருமான ஆசஃப் கான் வந்து முறியடிச்சிருப்பார். பிரின்ஸ் குர்ரம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் முகல் எம்பையராக வந்து டைட்டில் வந்து ஷாஜஹானாக வந்து அவர் வந்து முடிசூடியிருப்பார். நூர்ஜஹான் வந்து ரூல்டு த எம்பையர் ஃபார் 10 இயர். அவர் வந்து 10 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஜஹாங்கீரோட டெத்துக்கு அப்புறம் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிருக்கும் 1627. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிருக்கும். அடுத்தது வந்து ஷாஜஹான் வந்து பார்த்தோன்னா அசன் த த்ரோன் இந்த ஆக்ரா இஸ் பொசிஷன் வாஸ் செக்யூர்ட் அண்ட் அன்சேலஞ்ச்டு. ஷாஜஹான் வந்து அப்போ வந்து பதவி ஏறும்போது அவரோட பொசிஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு அருமையாக இருந்தது. அவருக்கு எந்த ஒரு சேலஞ்சஸும் சவாலின்றி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எட் த அஃபேர் ஆஃப் த எம்பையர்ஸ் நீட் அட்டென்ஷன். இருந்தாலும் வந்து அவர் நடக்கிற நிகழ்வு வந்து அவர் கவனிக்கணுன்ற ஒரு அவசியம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்கானான பிர் லோடி, அவருக்கு வந்து டைட்டில் வந்து கான் ஜஹான் பிகேம் த கவர்னர் ஆஃப் த சவுத்தர்ன் ப்ராவின்சஸ் ஆஸ் த எம்பையர் வாஸ் ஹாஸ்டல்னா ஓகே. அடுத்தது வந்து டிஸ்பைட் ஷாஜஹான்ஸ் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் இம் டு த கவர்னர் ஆஃப் த டெக்கன் இவர் வந்து பார்த்தோன்னா அவருக்கு எதிர்க்க ஏதோ ஒரு வேலை பண்ணார். அதனால் வந்து அவர் வந்து டெக்கனுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷாஜஹான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அதனால் இவர் அலைடு வித் முர்தாஸ் நிசாம் ஷா டூவோட ஒரு கூட்டணி வச்சு இந்த சுல்தான் ஆஃப் அகமது நகர் அவங்க எல்லாமே பார்த்தோன்னா ஷாஜகானுக்கு எதிர்க்க ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுத்தினாங்க. இதோட ரிசல்ட்டாக வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து சீரியஸ் ஆனதுனால ஷாஜகானே வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக வந்து டெக்கனுக்கு போய் அங்கே வந்து நியூலி அப்பாயின்மெண்ட் பண்ண கவர்னர் ஆஃப் டெக்கன் ஹிரத் கான் ரிசீவ் த டைட்டில் ஆசம் கான் இவங்க பார்த்தோன்னா இவருடைய இம்பீரியல் பெரும்படையை வந்து தலைமையேற்று அது வந்து பல்காத்தை வந்து தாக்குனாங்க. இந்த டெவஸ்டேஷன் காஸ்ட் பை த இம்பீரியல் ட்ரூப்ஸை பார்த்த முர்தாஸ் வந்து பார்த்தோன்னா முர்தாஸ் நசீம் ஷா டூ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஆட்டிடியூடை வந்து டுவர்ட் கஞ்சஹானுக்கு வந்து கஞ்சஹானுக்கு வந்து அவருடைய ஆதரவு கொடுத்துருந்தாங்களோ அதை கஞ்சகன்றது பிர்லோடி அவருக்கு வந்து அந்த ஆதரவு கொடுத்துருப்பார். அது வந்து அவர் வாபஸ் வாங்கிடுறாரு. கஞ்சகன் தென் அவர் வந்து பார்த்தோன்னா தப்பி ஓடி இருப்பார் ஃப்ரம் தௌலாபாத் டு மால்வாக்கு. பட் வாஸ் பர்சியூட் ஃபைனலி ஸ்லேன். கடைசியாக வந்து கொல்லப்பட்டார். கட்டுப்பிடிச்சி கொன்னிடுறாங்க. பீஸ் தஸ் ஹாஸ் பீன் ஸ்ட்ரோஸ்ட். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா டெக்கனில் வந்து ஒரு சமாதானம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஷாஜஹான் லெஃப்ட் த டெக்கன் ஆஃப்டர் டிவைடட் இன்டு த 4 ப்ராவின்சஸ். ஷாஜஹான் வந்து டெக்கனை வந்து ஒரு 4 பார்ட்டியாக பிரித்து அகமது நகர் வித் தௌலதாபாத், கந்தேஷ், பெரர் அண்ட் தெலுங்கானான்னு பிரித்து அதோட ஆளுநராக வந்து 4 ப்ராவின்சஸ்க்கு வந்து ஷாஜஹான் வந்து அவரோட சன்னான அவுரங்கசீப்பான 18 வயசு பையனை வந்து அவர் வந்து நியமிச்சுட்டு போயிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்கன் சுல்தான் வந்து ஆஃப்டர் என்ன சொல்ல ரொம்ப வளர்ச்சி 100 இயர்ஸாக வந்து பஹாமனி கிங்டம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வளர்ச்சியாக இருந்தது. தே கவர்ட் அது வந்து மகாராஷ்டிரா, ஆந்திரா அண்ட் சம் போர்ஷன் ஆஃப் கர்நாடகா வந்து அது கவர் பண்ணியிருந்துச்சு. அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் பவர்ஃபுல் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சிதைவுற்று என்ன சொல்கிறது பவர்ஃபுல் நோபல்ஸ் வந்து புது டொமினியனை வந்து உருவாக்குனாங்க. அது என்னென்னா கோல்கண்டா, குத்தப் ஷாஹாஸ், பிஜாப்பூர், அதில் ஷாஹாஸ், பெரர், இமத் ஷாஹாஸ் அண்ட் பரித் ஷாஹாஸ்
அண்ட் அகமதா நகரோட நிசாம் ஷாஸ் ஊகோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து டெக்கன் சுல்தான் அவர் சவுத்தன் சுல்தான் சொல்லி அவங்களே தனக்கு தானே பேர் வச்சுட்டாங்க. டெக்கன் வந்து ப்ரவுட் அண்டர் த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் முகல் எம்பையர் டியூரிங் த ரிஜன் ஆஃப் ஷாஜகான். ஓகே, அடுத்தது வந்து முகமது எம்பையர் டியூரிங் த ரிஜன் ஆஃப் ஷாஜகான். அகமது நகர் விச் ஆஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு த முகல். அகமது நகர் வந்து முகலுக்கு எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது எதிர்ப்பையே வந்து காட்டிகிட்டே இருந்தது. அப்போ வந்து என்ன சொல்கிறது மாலிக் ஆம்பரோட எதிர்ப்பையும் மீறி வந்து அதை வந்து நம்ம முகல் எம்பையரோட அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஷாஜகான் வித் த சப்போர்ட் ஆஃப் முகமது கான் subdued the Nizam Shahi ruler of Ahmednagar in 1636. ஷாஜகான் வந்து வித் சப்போர்ட் ஆஃப் முகமது கானோட சப்போர்ட் மூலிமா நிசாம் ஷாஹி ரூலர் ஆஃப் அகமதாநகர் வந்து என்ன சொல்கிறது பணிய வச்சார். when the ஷியா முஸ்லிமான ஷியா பிரிவை சேர்ந்த குத்தப் ஷாஹி ரூலர் ஆஃப் கோல்கொண்டா வந்து அவருடைய சொந்த மினிஸ்ட்ரியை வந்து மிர் ஜும்லா வந்து என்ன சொல்கிறது கைது பண்ணதை வந்து காரணம் காட்டி அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டா வந்து இன்வைட் பண்ணார். அப்போ வந்து ட்ரீட்டி போட்டு குத்தப் ஷாஹி ரூலர் ஆஃப் வேசல் ஆஃப் த முகல் எம்பையர், வேசல்னால் கட்டுப்பட்ட சிற்றரசராக வந்து குத்தப் ஷாஹி ரூலர் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன் 1638 ஷாஜஹான் மேட் யூஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் சூழ்ச்சியை வந்து இந்த பெர்ஷியன் எம்பையர் அண்ட் அனெக்ஸ்ட் காந்தகார் அண்ட் கான்குவர்டு பை அக்பர் அண்ட் லாஸ்ட் பை ஜஹாங்கீர். இவர் வந்து பார்த்தோன்னா ஷாஜகான் வந்து பொலிட்டிக்கல் சூழ்ச்சி இல்லை அங்கே நிலவி விட்டுற அந்த பெர்ஷியன் எம்பையர் வந்து அக்பர் வந்து கைப்பற்றிருப்பார். காந்தகாரை ஜஹாங்கீர் வந்து லூஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து ஷாஜகான் வந்து கைப்பற்றிருப்பார். த போர்ச்சுகீஸ் ஹேர் அத்தாரிட்டி ஓவர் கோவா அண்டர் தர் வைசிராய், ஒரு வைசிராயை வச்சு ரூல் பண்ணுற மாதிரி வந்து போர்ச்சுகீஸ்க்கு வந்து கோவாவில் வந்து ஒரு அத்தாரிட்டி கிடச்சிருந்துச்சு. இன் பெங்காலில் வந்து தே ஆட் தர் சீஃப் செட்டில்மெண்ட் இன் ஃபேர்வே ஹூகிலியில் வந்து பெங்காலில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து வச்சுட்டு இருந்தாங்க, அதாவது தங்குற இடம். அதை வந்து பார்த்துட்டு ஷாஜகான் வந்து ஆர்டர் த முகல் கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு வந்து அவங்க போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்லேருந்து அவங்கள விரட்டி அடிக்கபடி உத்தரவிட்டார். 200 போர்ச்சுகீஸ் அட் ஹூக்லி வந்து பார்த்தோன்னா 600 இந்தியன் ஸ்லேவ்ஸை வச்சுருந்தாங்க. தே ஹேட் ஃபோர்ஸ்ட் மெனி ஆஃப் தெம் டு பி பேப்டிசைஸ்ட் இன் டு த கிறிஸ்டின் ஃபெய்த். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறதுனா பேப்டிசைஸ்னால் வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து மதம் மாற்றினாங்க, ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் போர்ச்சுகீஸ் கன்னர் ஃப்ரம் கோவா அண்ட் அசிஸ்டட் த பிஜாப்பூர் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த முகல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோர் ஓவர் போர்ச்சுகீஸ் கன்னர் ஃப்ரம் கோவா அண்ட் அசிஸ்டட் த பிஜாப்பூர் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த முகல். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பிஜாப்பூர் ஃபோர்ஸ்க்கு எதிராக வந்து போர்ச்சுகீஸ் கன்னர்ஸ் வந்து கோவாலேருந்து அசிஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் போர்ச்சுகீஸோடு வந்து அவங்கள வெற்றி பெற்று அவங்க வேலண்ட்லாம் வீரகமாக வந்து அவங்ககிட்ட வந்து ஈஸிலி டிஃபைட் பண்ணாங்க. யாருன்னா வின் பண்ணது வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் வந்து வின் பண்ணாங்க. இன் 1641 ஷாஜகான் மினிஸ்டர் அண்ட் ஃபாதர் இன்லா ஆசஃப் கான் வந்து டைட் ஆகிட்டார். ஆசஃப் கான் சிஸ்டர் அண்ட் ஷாஜகானோட ஓல்டு எனிமியான நூர்ஜஹான் வந்து சர்வே ஆகிறாங்க அன்டில் டிசம்பர் 1645 வரைக்கும். பட் லிவ்டு இன் ரிட்டையர்மெண்ட் அண்ட் நெவர் காஸ் ஹிம் ட்ரபுள் அகெயின் அப்படின்னு அவருக்கு வந்து எந்த தொல்லையும் கொடுக்காம அவங்க வந்து அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த கண்டெம்பரரி ஆஃப் லூயிஸ் 14 ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தா ஷாஜகான் ரூல்டு வந்து பார்த்தோன்னா 30 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. இன்னிஸ் ரீஜனில் வந்து ஃபேமஸ் பீக் ஆஃப் த்ரோன் வந்து மேட் பண்ணுறாங்க கிங்குக்காக. தாஜ்மஹால் வந்து யமுனா ரிவரோட பேங்க்கில் வந்து கட்டுறாங்க ஆக்ராவில். யூரோப்பியன் லைக் பெர்னியர் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு ஃபிசிஷியன் அண்ட் ட்ராவலர் வந்து வராரு. அதே மாதிரி டெவர்னியர் வந்து ஃப்ரெஞ்சு ஜெம் மினிஸ்டர் மெர்ச்சன்ட் அண்ட் ட்ராவலர். அண்ட் மேண்டலஸ்லோ
ஜெர்மனோட அட்வென்ச்சரர் அவங்க எல்லாமே இங்கே வராங்க. அடுத்தது வந்து யூரோப்பியன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் செட்டில்மெண்ட் டியூரிங் முகல் ரூலர். போர்ச்சுகீஸ் பார்த்தோன்னா 1510 அல்பெரிக்யூ கேப்சர் கோவா வந்து கேப்சர் பண்ணுறாரு ஃப்ரம் த ரூலர் ஆஃப் பிஜாப்பூர். அவங்க கேபிட்டலாக வந்து போர்ச்சுகீஸ் எம்பையர் இந்த ஈஸ்ட்டுக்கு வந்து கோவா வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் டாமன், சால்செட், பாம்பே, வெஸ்ட் கோஸ்ட் அட் சாந்தோம் நியர் மெட்ராஸ், ஊக்லி இன் பெங்கால் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸோட செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டச் செட்டப் ஃபேக்ட்ரிஸ் அட் மசூலிப்பட்டினம், புலிகேட், சூரத், பிமிலிப்பட்னம், காரைக்கால், சின்சூரா, காசிம் பஜார், பரன்கோர், பாட்னா, பாலேஷோர், நாகப்பட்டினம் அண்ட் கொச்சின் இது எல்லாத்தையுமே வந்து டச் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. டென்மார்க் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. த செட்டில்மெண்ட்ஸ் வேர் வந்து தரங்கபாடி இன் தமிழ்நாடு, சீரம்போர். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பெங்கால். சீரம்போர் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சூரத் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா சூரத், மசூலிப்பட்டினம், பாண்டிச்சேரி, எ ஸ்மால் வில்லேஜ் தென் 1673. சந்திரநாகூர் இன் பெங்கால். லேட்டர் they acquired Mahi in the Malabar, Yanam in Coromandel, both in 1725, Karaikal in 1739. The company first created a trading post in Surat, which war factory was built in 1612, and then secured Madras, Bombay, Calcutta. The company had many factories: Fort William in Bengal, Fort George in Madras, Bombay Castle, and the 3 major trade settlement of the English. ஓகே, தாஜ்மஹால் பார்த்தோன்னா எபிட்டோமி ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர்னா அதான் ஒரு உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இந்தியன், பெர்ஷியன் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஷாஜகான் வந்து அவருடைய இம்மார்டலைஸ்டான ஒய்ஃபான மும்தாஜ் மஹாலுக்காக வந்து கட்டினார். மும்தாஜ் மஹால் வந்து அவங்களுடைய குழந்த பிறப்புனப்போ 1631 இறக்குறாரு. அப்போ வந்து ஆஃப்டர் த எம்பையர் ஒரு இனியாக இருந்த அவங்க மேரேஜ் வந்து 1612 நடந்துச்சு. 1631 இறக்குறாங்க. அப்போ வந்து அவங்க குழந்தை பிறக்கும்போது இறக்குறாங்க. அதை வந்து அவருடைய நினைவாக வந்து அந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காரு. இந்த ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தோன்னா வேரியஸ் பீரியடில் இருக்கிறவங்க பண்ணாலும் இது சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து யாருன்னு பார்த்தோன்னா உஸ்தாத் அஹ்மத் லவாரி அப்படின்ற அவர் தான் வந்து உஸ்தாத் அஹ்மத் லவாரின்றவர் தான் வந்து சீஃப் ஆர்கிடெக்டாக இருக்காங்க. இந்தியன் ஆஃப் பெர்ஷியன் டிசென்ட், பெர்ஷியன் வழி வந்து இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உஸ்தாத் அஹ்மத் லவாரி. இந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெயின் கேட்டு, கார்டனு, மஸ்திக் அந்த மோஸ்லம் இன்க்ளூட் இட்ஸ் 4 மைனரெட்ஸ் அப்படின்னா அந்த மினார்ஸ் அது எல்லாமே பார்த்தோன்னா என்ன சொல்கிறது ஒரு யூனிஃபைடு ஒரு என்டைட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பில்டிங் வந்து எப்போ கமென்ஸ்டுனா ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா 1632 20,000 ஒர்க்கர்ஸ் வந்து இதில் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்க. பெர்ஷியன், ஒட்டமான் எம்பையரில், யூரோப்பில் இந்த மசூலம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா 1638 to 39 வரைக்கும் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு 1643 ஆச்சு அப்படின்றாங்க. இதோட மொத்த டெக்கரேஷன் முடியறதுக்கு வந்து 1647 ஆச்சுன்றாங்க. அடுத்தது வந்து இதோட ட்ராவலர் பெட்டி முண்டே அப்படின்னு இங்கிலீஷ் ட்ரேடர் அண்ட் மனோசி அப்படின்ற வந்து இட்டாலியன் ரைட்டர் அண்ட் ட்ராவலர். இவங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஷாஜகான் டைமில் டீட்டெயில் அக்கௌண்ட்ஸை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தியாவை பற்றின அவங்களோட புரிதல் என்ன, அவங்களோட பார்வை என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. டியூரிங் த லாஸ்ட் டே ஆஃப் ஷாஜஹான் என்ன சொல்கிறது அவங்களுடைய 4 பசங்களுக்கும் வந்து சண்டை வந்ததுன்னு சொல்கிறாங்க. தாரா சுக்குன்றது தான் பார்த்தோன்னா அவரோட பெரிய பையன். அவர் தான் வந்து அவரோட ஃபேவரட்டான பையன். இவர் தான் வந்து அவரை வந்து ஒரு இளவரசராக நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவங்களோட மற்ற 4 பசங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அவுரங்கசீப் வந்து பார்த்தோன்னா அவரோட 3rd பையன். அவர் தான் இந்த போட்டியில் வந்து வின் பண்ணியிருப்பார். டிட்டர்மைண்ட் அண்ட் அன்ஸ்கிரிப்ஷுவஸ்லி அப்படின்னா என்ன சொன்னால் எல்லாரையும் அவங்களோட போட்டிக்கு இருந்த எல்லாரையும் இது பண்ணிவிட்டு அவர் வந்து வின் பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. தாராசுக்கு வந்து பார்த்தோன்னா சன்னி
சனி ரிலீஜனை வந்து பின் பண்ணிகிட்ருப்பார். இவர் வந்து டீப்லி இன்ட்ரெஸ்ட் இன் சூஃபிசத்தில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இந்த வார் ஆஃப் சக்ஷன் ப்ரோக் அவுட் பிட்வீன் ஷாஜகான் இதான் இவன் வந்து வார் ஆஃப் சக்சஷன் போரில் வந்து பார்த்தோன்னா அவர் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா அவுரங்கசீப் தான் வந்து வின் பண்ணியிருப்பார். அடுத்த தாராசுக்கு பார்த்தோன்னா அவர் வந்து பேட்டில் வந்து தோற்றுருப்பார். டெல்லியில் வந்து த்ரோனுக்காக அவர் வந்து அவுரங்கசீப் வந்து வின் பண்ணியிருப்பார். இவர் தாராசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலாசபர் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாராசுக்குவை தான் வந்து யாரை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபிலாசபர் பிரின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. brought a different culture into a இவர் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் டயலாக்ஸ் அண்ட் ஃபவுண்ட் ஏ க்ளோஸ் கனெக்ஷன் பிட்வீன் த இந்துசன் அண்ட் இஸ்லாம். இவர் வந்து எல்லா தரப்பட்ட ஒரு ரிலிஜியனையும் படித்து அதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்து அவர் ஃபைனலாக ஒரு முடிவுக்கிறார். இவர் வந்து என்ன சொல்கிறது, இவர் தான் ஒரு கனெக்ஷன் பிட்வீன் இந்துசத்துக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு கனெக்ஷனாக இருந்தது. யாருன்னா தாராசுக்கு தான் இருந்திருப்பார். அதே மாதிரி டிரான்ஸ்லேட் த உபனிஷத் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் அண்ட் பெர்ஷனுக்கு உபனிஷத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது யார் வந்துன்னா இவர் தான், யார், தாராசுக்கு. அவுரங்கசீப் வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணது ஷாஜஹான் அண்ட் கிரவுண்ட் இம்செல்ஃப் as an முகல் எம்பையராக வந்து அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பார். ஷாஜஹான் வந்து புரோக்கன் ஹார்ட்டடாக இறந்து போயிருப்பார் ராயல் பிரசனர் வீட்டு காவலில். ஜான்வரி 1666 வந்து அவர் வந்து பரிட் இன் தாஜ்மஹால் நெக்ஸ்ட் டு இஸ் ஒய்ஃப் மூலிமா, ஒய்ஃப் பக்கத்துலேயே இவரையும் வந்து புதைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து நம்ம அவுரங்கசீப் அவங்க அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.